ஏதாவது அதான் படத்துக்கு ஐப்பும் இல்ல. சான்ஸ் ஏதாவது கிடைக்குமான்னு அலைஞ்சுன்னு இருக்கானுங்க. டிவிக்கு அடிக்கிறதுக்கே கை நம்ம இருக்குது அவனுங்களுக்கு. இந்த டைம்ல அதான் அதுவும் ராஜ்மோகனுக்கு நம்ம சைடுல பெரிய ஸ்பீக்கர் அவரு. அவரு அவர் தெரியாம சொன்னதோ இல்ல தெரிஞ்சு சொன்னதோ. ஆனா ப்ரோ அவர் ஃப்ளோல சொன்ன இவனுங்க மாதிரி தான் இருக்குது அவரு. அதான் 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 என்ன கேட்டா தப்புதான். ஆனா மீதி எல்லாம் டிஎம்கே இதுல அதான் ஒரு ட்வீட் போட்டேன் பாத்தியா, யாரு வேணா எங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம், இந்த பின்னாடி டிஎம்கே காரன் எந்த இதான் இவன் மட்டும் அட்வைஸ் பண்ணக்கூடாதுன்னு. அதான் இதுல அப்படி இல்ல, பேசுனது தப்புன்னு நினைச்சா கூட இப்ப ரஜினி ஃபேன்ஸ் ஏதாவது கேட்டா கூட பரவாயில்ல, புரியுதா? அவனுக்கு ஏதோ சினிமாக்காரனுங்க ஃபேன் ஃபைட் ஏதோ பண்றாங்க, இதெல்லாம் அதான் ஒரு ஒரு துளி கூட அதான் இது சொல்றேன். இதோட கேவலமா அபியூஸ் இருக்கிறதுல இதான் பண்றாங்க. இல்ல இருக்கிறதுல முக்காவாசி மூலமா இருக்கான எல்லாத்தையும் பண்ணது இந்த டிஎம்கே காரனுங்க இவனுங்க தான். ஆனா இவனுக்கு தான் வந்துட்டு பேசுவானுங்க, நாங்க வந்துட்டு இது பண்றோம், நாங்க உத்தமனா இருக்கோம், நாங்க இதேதான், யாரும் இதெல்லாம் பண்றது இல்ல. ஜெயலலிதா அசம்பிளியில வச்சு என்ன பண்ணானுங்க ஞாபகம் இதா? ஆமா ரொம்ப வாய்ஸ் எனக்கு மட்டும் தான் பிரேக் ஆகுதா நீ பேசுறது? கேக்குதா? இல்ல இப்ப உங்களுக்கு தான் பிரேக் ஆகுது, எனக்கு கிளியரா தான் இருக்கு. இப்ப கேக்குதா? கிளியரா இருக்கு ப்ரோ. ஒரு ரீகனெக்ட் பண்ண வரேன். அதான் இல்ல, இவனுங்க அட்வைஸ் பண்றதெல்லாம் கொஞ்சம் அசிங்கமா இருக்கு. இது பெருசாலாம் போகுதுடா. அதான் ஒரு நைட்டு பேசுவானுங்க, யாரு இந்த ராஜ்மோகன் இதை பத்தி பேசுனது வந்துட்டு ஒரு நைட் பேசுவானுங்க, அது மேல பேச மாட்டாங்க. அதான் அதை விட்டுருவானுங்க. இவனுங்க அதான் புலம்புறது, ஒரு நைட்டு புலம்பு, அடுத்து என்ன பண்ணுவேன், அவள் தான் ஆமா ஒரு நான் ஒரு டாபிக் வீடியோ வரும் அதுக்காக தான். என்ன சொன்ன? நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், அனுப்பிடுறேன் பாருங்க. எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு அதை பார்த்தவொடனே. ஏன்டா வந்து அது ஆக்சிடென்ட்டா? அப்புறம் நம்ம ஊர்ல இல்ல அடிக்கடி இல்ல நடக்குது தானே? இல்ல இல்ல அது இல்ல, வேற வேற ஒருத்தன். ஓ, இதுல நம்ம ரீசெண்டா ஒரு அப்படி பிளாக் இல்ல. ஷிப் போச்சு இல்ல. இல்ல இருக்கிறதுல அந்த சிவாஜி கிருஷ்ணா ஒருத்தெல்லாம் கட்சியில வச்சுன்னு இந்த நாங்க அட்வைஸ் பண்ணுகுது, அதான் அசிங்கமாகுது. கொஞ்சம் கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட கூசல சொல்லுவான் பாருதான், கொஞ்சம் கூட அந்த நடப்பு, அந்த ஒரு குற்ற உணர்வு, கூச்சமே இல்ல. இல்ல. எப்பதான் சோறு திங்கிறானுங்களோ. அது நம்ம இன்னைக்கு இன்னொரு நியூஸ் பார்த்தோம் ப்ரோ, ஆதவர்ஜுன் அவருக்கு ஏதோ த்ரெட் இருக்க மாதிரி போட்டு. ஆமா அது வேற. வந்து எதை பண்ணாங்கன்ட்டு இதெல்லாம் இதெல்லாம் கம்மி. திரும்பவும் சொல்றேன், டிஎம்கே திரும்ப ஆட்சிக்கு வராம இருந்தாதான் எல்லாருக்குமே நல்லது. இது நம்ம கட்சிக்கு சொல்ல, ஆமா நாட்டு மக்களுக்கே சொல்றேன். தமிழ்நாட்டுக்கே நல்லது. ஏன்னா இல்ல, உன் கரண்ட் பில்லும் 2.2 ஆகும், எல்லாத்துலயும் அவரே சொல்லியிருக்காரு 2.2ன்னு. அதுதான் எக்ஸ்ட்ரா ஒரு வருஷன். அதான் பஸ் விலையில இருந்து இருக்கிறது எல்லாம் எல்லாத்துலயும் இது பண்ணும். எனக்கு கேட்டா ஃப்ரீ பஸ் அப்படியே இருக்குமான்னு கூட தெரியாது. அதையும் நான் போன வாட்டி விட்டேன், இந்த வாட்டி அதான் கொஞ்சம் காசு பண்றேன்னு சொல்லிட்டு பண்ணாலும் பண்றாரு. ஆமா பண்ணாலும் பண்றவர் தான். அவனுங்க போட்டோ டேக் ட்ரெண்ட் ஆச்சா? இல்ல அதான் ஏதோ ராஜ்மோகனுக்கு ஏதோ நைட் டேக் போட்டானுங்க. இல்ல அதுவும் ட்ரெண்ட் ஆகல, இதுவும் ட்ரெண்ட் ஆகல, எதுவுமே ட்ரெண்ட் ஆகல, கம்மனு இருந்தோம். அதான் இது அப்படியேதான். ஏன்னா நைட் என்னடா பண்ண போறீங்க, அது எப்படிதான் ஆகுது நைட். அதான் நைட் அச்சன் மாயிறது பிரோஜனமே இல்லடா, அம்மன் ஜெல்லி கூட இதேதான் நைட்ல அச்சன் மாயிறானுங்க இவனுங்க. என்ன ப்ரோ டிஎம்கேக்கு டேக் வந்துருக்குது? டிஎம்கே டேக் டிஎம்கே பிஆர்க்கு மணி பீப்புளுக்கு சாரின்ட்டு ட்ரெண்டிங் நம்பர் 4 இருக்குது இந்தியால. யார் ஸ்டார்ட் பண்ணுது? நம்பாளுங்க இல்ல, நம்பாளுங்களா? உள்ள போய் பாரு. ஏடிஎம்கே காரனா இல்ல வேற எவனா பிஜேபி காரனா? நம்பாளுங்க யாருமே இல்ல, எல்லாம் புது புது ஐடியா இருக்குது. வடக்கன்சனுக்கு ப்ரோ, வடக்கைடி மாதிரி தான் இருக்கு. மொத்தமே வடக்கு ஐடியா தான் இருக்குது. ஏதாவது ஒரு இது நடந்து தப்பு பண்ணா ஓகே,
லூசு மாதிரி தான் திரும்பியும் ஃபேன் ஃபைட் வந்துட்டு எல்லார்ட்ட உசுரும் பூச்சி இழுத்துனுக்காதீங்கடா. திரும்ப திரும்ப சொல்லுனுக்கிறேன், இது எங்க கொண்டு போய் விடியோன்றது உங்களுக்கு தெரியல. சூர்யா கிட்ட அச்சன் மாயிரானுங்க, அஜித் கிட்ட அச்சன் மாயிரானுங்க, ரஜினி கிட்ட அச்சன் மாயிரானுங்க. முதல்ல அவனுங்க சைட்ல ஏதாவது பெரிய ஆளுங்க ஏதாவது நம்மள ஏதாவது அடிக்கிறானுங்களா? ஏதாவது நீ ரஜினி பிஆர் டீம் சைட்ல இருந்தோ இல்ல சூர்யா பிஆர் டீம் சைட்ல இருந்தோ இல்ல உனக்கு அஜித் எல்லாம் சொல்லவே தேவையில்லை, அங்க ரேஸுக்கு போயிடுச்சு, அது முடிஞ்ச கதை. இது எதுக்கு இல்ல எதுக்கு திரும்ப ஃபேன் ஃபைட் பண்ணி அச்சன் மாறான்னு புரியல. நான் தான் சொன்னேன், இதான் பர்பஸ் இருந்தா அச்சன் சாவு, நானே ஏத்துக்கிறேன். நம்மள பர்பஸ் இருக்கும்போது தான் அச்சன் சத்தம், வாரிசு துணிவு ஜெயிலர் லியோன்னு பர்பஸ் இருக்கும்போது தான் அச்சன் சத்தம், அதுக்கப்புறம் விட்டாச்சு. இன்னொன்றா, அபியூஸ் பண்றது மாசு இல்லடா. இது திரும்பவும் சொல்றேன், எல்லாருமே இங்க அபியூஸ் பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருந்தோம். அது மாசு இல்லைன்னு இவனுங்க எப்போ புரியும்னு புரியல இவனுங்களுக்கு. அதாவது இன்னொருத்தவன் பொண்டாட்டி திட்டின்னு அது ஒரு டெம்ப்ளேட் போட்டா அது மாசம் நினைச்சுன்னு இன்னும் சுத்தி நிக்குதுங்க ஊருக்குள்ள. நம்ம சைட்லயே நம்ம சைடு தான் கேட்க முடியும், ஏன்னா பல சைட்ல அவனுங்க என்ன பண்ண முடியும்? அவனுங்க தான் போறது போயின்னு தான் இருப்பானுங்க அவனுங்க. தெரிலதான் இது இருக்கிறது 2025 இருக்கும்டா. எனக்கு அதான் புரியல. ஏதோ இன்னும் அதான் இன்னும் 2019 தான் 22லயும் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. லூஸ் மாதிரி அதான் இன்னொருத்தவன் பொண்ணை போட்டு அபியூஸ் பண்ணி இழுத்துக்கின்னு அவனை போட்டு இது பண்ணிக்கின்னு. இதுல இன்னொன்னு, டிவிகே கட்சிக்கு தான் தருமடி விழும், நம்ம கட்சிகளுக்கு தான். நம்ம கட்சிக்கு தான் இது கெட்ட பேர் வரும், புரியுதா? எவனை பூச்சி இழுத்தாலும் இதுல இவனுக்கு என்னன்னு தெரியல. டைம் பாஸுக்கு பண்றது வேற. என்ன கேட்டா, இப்ப திரும்பவும் சொல்றேன், தனுஷ் இப்ப ஒரு கண்டென்ட் கொடுத்தாப்புல ஆடியோ லான்ச்ல, பாத்தியா? அப்ப நம்மளும் சிரிச்சுதான் பேசியிருந்தோம். நாடா இப்படி இதான் பைத்திய மாதிரி பேசுங்கிறதா அந்த மாதிரி தான் பேசியிருந்தோம். கண்டென்ட் வரும்போது கலாய்க்கிறது வேற. அதான் நானே சொல்றேன், நாளைக்கு கூலி நல்லா இல்லையா, சரியா சரி அதோட போயிடணும். தக்லீஃப் நல்லா இல்ல ப்ரோ, நம்ம பேசல. இது சொல்றது கேளு, சொல்றது நீங்க பெருசா பாக்காதீங்க. தக்லீஃப் இல்ல ப்ரோ, இப்ப தக்லீஃப் நல்லா இல்லையா சிரிக்கிறோம், அவ்வளோட போயிடணும். நான் சொல்லிடுறேன், இந்த இஷ்யூ வரும்போதே சரி பசங்க கேட்டதுக்கே பார்த்தனா அது உடுப்பாது. அவங்க ஏதோ ஆடியோ லான்ச்ல அவங்க ஏதோ பேசினாங்கன்னு தான் நம்ம கடந்து தான் போனோம். நீ சொல்றது நம்ம சைட்ல ஒரு சில பேர் பண்ணிருப்பாங்க, ஓகேவா? நம்ம பண்ணோன்ற மாதிரி ஆயிடப்போகுது, அதுக்காக தான் நான் சொன்னேன். இல்ல நான் அதான் உங்களுக்கு ஒப்பீனியன் சொல்றது வேற. இல்ல நைட் டாக்ஸோ இந்த மெம்பர்ஸோ அத பத்தி பேசல, அத நான் கிளாரிஃபை அது கரெக்ட் ப்ரோ. இல்ல ஒரு நிமிஷம், நீங்க இவ்வளவு பர்ஃபெக்ட்டா இது காட்டிக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா பர்ஃபெக்ட்டா தான் இருக்கும், புரியுதா? அதாவது என்னைக்குமே இல்ல கண்டென்ட் ஆகாத வரைக்கும் அதான் இல்ல ப்ரோ, கண்டென்ட் ஆகாத வரைக்கும் அது கண்டென்ட் இல்ல. இங்க மேட்டர் என்னன்னா, இன்னும் இழுத்து போட்டுன்னு சண்டை போட்டுன்னு இருக்கிற அளவுக்கு இது தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். திரும்பவும் சொல்றேன், இல்ல கெரியரின் உச்சத்துல இருக்கும், அதிக ஐடிஸ் இருக்குது, அதிக ட்விட்டர் ஐடிஸ் இருக்கிறோம் கூட. டிஎம்கே விட பவர்ஃபுல்லான ஐடி விங்களா இருக்குதுன்றதுக்காக எல்லார்கிட்டயும் சண்டைக்கு போக முடியாது. திரும்ப ஒண்ணு சொல்றேன், அதான் இல்ல விக்னேஷ் ப்ரோ, எவனை அடிக்கிறதுக்கு வந்துட்டு விஜய் நம்மளதான் இது பண்ணாரோ அவனை மட்டும் தொட மாட்டானுங்க, நான் எழுதி தரேன். அந்த அளவு தைரியம் இல்லைன்னா இவனுக்கு மிஞ்சி போனா யார்கிட்ட போவானுங்க? அண்ணாமலை கிட்ட போவானுங்க, சீமான் கிட்ட போவானுங்க சார். இல்ல அங்க போனாலும் நான் லைக் போடுறேன், கையெடுத்து கும்பிடுறேன். சூர்யா போதுங்க, அஜித் போதுங்க, ரஜினி போதுங்க. இவனுக்கு அதிகபட்சமா பாத்தீங்கன்னா அங்கதான் போயிருக்கானுங்க. இல்ல ப்ரோ, இன்னைக்கு டிஎல்ல பாக்குறேன், அதான் இவனுங்க ரஜினி போட்டு அபியூஸ் பண்ணுதுங்க, அஜித்தை போட்டு அங்க திட்டினுக்குதுங்க கூட. இன்னொன்னு அதான் இங்க சூர்யா குடும்பத்தை போட்டு அபியூஸ் பண்ணுதுங்க, எதுக்குன்னே புரியல. இல்லடா, ஸ்பேஸ் போடுறதோ சரி இது பண்றதோ சரி, மிஞ்சி போனா அவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ண முடியுதா? விரல விட்டு எண்ணிடலாம். நீ சொல்ற ஃபேன் பேஸ், நீ சொல்ற இவங்க அவங்க கிட்ட போயிட்டு இவனுக்கு சரி ஓகே, அவங்களுக்கு தான் எந்த மோட்டிவ் எதுவுமே கிடையாது, தண்ணி தெளிச்சு விட்டாச்சு, ஒரே நிமிஷம் தண்ணி தெளிச்சு விட்டாச்சு, ஓகேவா? அவனுக்கு ஏதோ பேசிருக்கானுங்க, அவனுக்கு ஏதோ கத்திட்டு இருக்காங்க. இதுல நிறைய பேர் எல்லாம் பார்த்தேன், தளபதி அபியூஸ் பண்ணி வச்சிருக்கானுங்க, ஓகேவா? வேற ஒரு ஃபேன் பேஸ், நான் எதுவுமே சொல்ல இது பண்ணல. ஆனா பாத்தீங்கன்னா டிஎம்கே இருக்கான், புரியுதா? அவன் ஊர்லயே பாத்தீங்கன்னா டிஎம்கே இது பண்ணி சப்போர்ட் பண்ணி அவன் பேனரே வச்சிருக்கான். அப்ப இருக்கும்போது அவன் எல்லாம் கடிக்கதான் செய்வான், வேற ஒரு ஹீரோ ஃபேனுன்னு சொல்லிட்டு போயிட்டு ஒருத்தனா ரிப்ளை கொடுத்துன்னு இது பண்ணிட்டு. அதான் சொல்றேனே, இன்னைக்கு கூட தளபதி பாத்தீங்கன்னா அந்த இதெல்லாம் வந்துருந்துச்சு, வாழ்த்து மாடல்ல இதெல்லாம் வந்துருந்துச்சு, 14 கீதங்கள்லாம். ஏன்னா நீங்க ஆப்போசிட் ஃபேனு இன்னொன்னு வேற ஃபேன் போயிட்டு அது இதுன்னு போடுறது, அவர் தளபதி முன்னெடுக்கிற விஷயத்த அதை ஆர்டி பண்ணுவோம், அதை இது பண்ணுவோம், அதை ஸ்ப்ரெட் பண்ணுவோம், ஆஃப்லைன் இருந்து கொண்டு போவோம், அதெல்லாம் எதுவுமே இது கிடையாது.
இவனுங்களுக்கு இருக்கிற செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஃபேன் ஃபைட்டா மாத்தி கொண்டு வரான்லாம் என்னன்னு தெரியல. அது எல்லா சைட்ல இருந்தே நான் சொல்றேன் நான். திரும்பவும் சொல்றான் இல்ல, ஆப்போசிட் ஆர்மியை திட்டி ஒரு 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 எந்த பிரயோஜனமும் இல்ல. ஆப்போசிட்டா நமக்கு ஏன்னா கிடையாதுடா. ஏன்னா புரியுதா? ஆப்போசிட்டே அதான் இல்ல, கிடையாதுடா. நம்ம அதான் வெளில இல்ல ப்ரோ, வந்தாச்சுடா இல்ல இல்ல ஃபுல்லாவே. அதான் இல்ல ப்ரோ, இது மேட்டர் என்னன்னா, இப்ப தேவைன்னு இருக்கிறவனுக்கு தான் அது தேவைப்படும். இப்ப நம்மளுக்கு தேவை இருக்குது, புரியுதா? ஆமா, அதாவது தளபதி சமூக சேவை ஜெயிக்கணும். ஏதோ ஒன்று தெரியலதான். ஆமா. இல்ல சமூக சேவை தான், சமூக சேவை இல்ல. இப்ப இது எப்படின்னா, விக்னேஸ்வரன் நாய் பகலா வந்துட்டு அங்க வந்துட்டு சமூக சேவை பண்ணி இது பண்ண இருக்கும். அது ரீச் ஆகாம இருக்குதோ ரீச் ஆகுதுன்னு எடுத்துப்போமே. ஆனா எனக்கு டோட்டலா கொலாப்ஸ் பண்ற மாதிரி அதான் ஃபேன் ஃபைட் தான் இங்க இல்ல, அதிகமாகும். எனக்கு இல்ல, ஆஃப்லைன் நிறைய பேர் முன்னெடுக்கிறாங்க. நீங்க இன்ஸ்டாகிராம் போனாலே நிறைய விஷயங்கள் இருக்கும், புரியுதா? அதான் அதெல்லாம் இல்ல எடுத்து நீங்க அதான் பண்ணுங்கடா, இத மக்கள்கிட்ட பண்றதுக்கு அது கொண்டு போய் ஸ்ப்ரெட் சேருங்கடா. பண்ணலாமே. ம் இல்ல இப்ப அதெல்லாம் செய்ய இல்ல இப்ப மாட்டானுங்க. இல்ல ப்ரோ, இப்ப பூமர் மாதிரி இப்ப வெறும் பொலிட்டிக்கல் மட்டும் அதான் நானே சொல்றேன். பூமர் மாதிரி வெறும் பொலிட்டிக்கல் மட்டும் பார்க்க சொல்ல, கொஞ்சம் மூடிக்கிட்டு இருந்தாலே போதும் தான் தோணுது. ஏதாவது அதுதான்டா என்டர்டைன்மெண்ட் எல்லாமே சொல்றேன். என்டர்டைன்மெண்ட் இல்ல தான். இல்ல, இவனுக்கு அதான் சொல்றது என்ன சொல்றேன், தளபதி அபியூஸ் பண்ணிட்டு நான் போயிட்டு இது பண்ணணும்னு சொல்லிட்டு, ஓகே நீங்க அந்த ஒரு மோட்டிவ் தான் நீங்க இருக்கீங்க. சரி ஓகே, அதை வந்து பாத்தீங்கன்னா சரி, இப்படி சொல்றோம் நான். நம்ம என்ன திரும்ப இல்ல ப்ரோ, இல்லடா, ஏன்னா நம்ம என்ன ப்ரோ ப்ரோ இல்லடா, இப்ப ப்ரோ நான் ப்ரோ சொன்னீங்க பதிலுக்கு என்ன போட்டு இது பண்ணுவேன், சொந்த அண்ணனே பார்க்காம. சார் சார் ம், சார் 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 ம். இங்க எல்லாம் தெளிவா பார்த்த ஆள் தான் நானும். நான் முதல்ல ஒண்ணு சொல்றேன், இவனுங்களுக்கு தளபதி மேல அவ்வளவு பாசம் இருந்தா டிஎம்கே ஸ்பேஸ்ல எல்லாம் போய் பாரு, என்னென்ன திட்டுறானுங்க அவனுங்களை. பச்சை பச்சை நீ கேட்கறதா இருந்தாலும் சரி, டீசெண்டா ஏய், கேட்கறதா இருந்தாலும் ஆளுங்கட்சிரா சரி, புடிச்சு உள்ள உனக்கு வந்துட்டு போட்டுருவானுங்கடா. அதான் அதான் ம், அததான் சொல்றேன். அங்க போனா வந்துட்டு உனக்கு ஏதாவது ம், கேஸ் கொடுப்பானுங்க, டிஎன் போலீஸ் ஐடி அட்டாக் பண்ணுவானுங்க, கூட வந்துட்டு ம், உனக்கு ஏதாவது பண்ணுவானுங்கன்னு தெரியுது. அதை பண்ண மாட்டான், ம். புரியுதா? ஏன்னா வந்துட்டு அதான் எங்க ரிஸ்கோ அதை பண்ண மாட்டானுங்க. இவனுங்களுக்கு விஜய திட்டுறதுக்கு, விஜய் டிஃபெண்ட் பண்றதுக்கு இவனுங்களுக்கு பாசம் மயிறு கிடையாது. ஒண்ணு இல்ல ப்ரோ, இன்னும் இன்னும் அபியூஸ் பண்றது பெருமை நினைச்சுக்கணும். ஃபேன் ஃபைட் ஜாலி 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 ஃபேன் ஃபைட் வேற. ஏன் நீ 400 பண்றான், அவன் 500 பண்றான், நீ 1 மில்லியன் பண்றான், அவன் 2 மில்லியன் பண்றான், அது வேற விஷயம். இன்னும் குடும்பத்தை போட்டு இழுத்துக்கின்னு, பொண்ணை போட்டு இழுத்துக்கின்னு, இன்னும் அந்த இவன் பையனை போட்டு இழுத்துக்கின்னு கேவலமா தான் போயினுக்குது இது. எங்க அதான் இல்ல ஒரு டிஎல் வந்துட்டு பார்க்கும்போது இவ்வளவு ஃபேன் ஃபைட் வேற. இதுங்க நான் இங்க அபியூஸ் பண்ணுக்குதுங்க, அதுவும் இன்னும் ஒண்ணுடா, 2025 வந்து. சம்பந்தப்பட்ட ஹீரோங்களே இல்ல சம்பந்தப்பட்ட ஹீரோங்களே நீ யார வேணாலும் எடுத்துக்க போனா, இன்க்ளூடிங் அஜய் சார் கூட எடுத்துக்க போனா, நான் ஓப்பனா பேரை சொல்லி சொல்றேனே, அவரே நம்ம அரசியலுக்கு வந்து பாசிட்டிவா தான் சொல்லியிருக்காரு. யாரும் நமக்கு சப்போர்ட் பண்றாங்க பண்ணலாம் சொல்ல, பாசிட்டிவா தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. அவங்க சொல்லிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போறாங்க நீங்க. ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா, அதை வந்து பாத்தீங்கன்னா அவனுங்க சைட்ல ஒரு இது ஒண்ணு கொண்டு வர்றது பிரச்சனை, இவனுங்க வந்து அதை போய் ஆர்டி பண்ணி கதை கவிட்டு பிரச்சனை பண்றது, இப்படியேதான் சுத்தி சுத்தி இங்கேயேதான் சுத்திட்டு இருக்கானுங்க. அந்த ஃபேன் ஃபைட்டுக்குள்ளார ஏதாவது சுத்திட்டு இருக்கானுங்க தவிர. ஆனா அவன் டிஎம்கே பண்ற அஜெண்டா கரெக்டா இருக்கா. இப்படி என்ன பாத்தீங்களா, இன்னும் ஃபேன் ஃபைட்ல தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரிதான் இங்கேயும் இல்ல இருக்கானுங்க. இல்ல ப்ரோ ப்ரோ, அவனுக்கு ஆக்சுவலா அவனுக்கு டிஎம்கே வந்து ஈஸி கேம். சொல்லு நருட்டோ. இல்ல அவங்க என்னன்னா பயந்துட்டாங்க டோட்டலா. சோ வந்து என்ன பண்ணாலும் நம்மள அடிக்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா இது என்ன இருக்காங்கன்னா, இவங்கள வந்து இது எப்படி சொல்ற டைவர்ட் பண்ணும், டைவர்ட் பாலிடிக்ஸ் தான் கடைசியில. சங்கி டைவர்ட் பாலிடிக்ஸ் எடுத்த மாதிரி இவன் கடைசியில ஏன்பா டைவர்ட் பாலிடிக்ஸ் அவன் அவன் டைவர்ட் பண்ணட்டும்பா, நம்ம பசங்களுக்கு எங்கப்பா போச்சு, அதுதான் நான் கேக்குறேன். இல்ல அதான் கேக்குறேன். இப்போ இல்ல அலெக்ஸ், நம்ம என்ன யோசிக்கிறோம்னா நம்மளோட வீக்னஸ் அதுதான். நம்ம பையனுக்கு வந்து தளபதியை பத்தி இல்ல தப்பா இல்ல பேசினானா நருட்டோ கோவப்படுறான். நருட்டோ நான் திரும்பவும் சொல்றேன், அவனுங்க இங்க டைவர்ட் வந்து நான் பண்ணல. ஏன் இல்ல ஆ, அவன் டைவர்ட் ஆ, பண்ணல. ஏன் தெரியுமா சொல்றேன்? டைவர்ட் ம். பண்றதா இருந்தா இந்நேரம் கூலியை கொண்டு போய் எங்கெங்கயோ விஜய் கூட கம்பேர் பண்ணி ஏதோ அடிச்சிருப்பானுங்க. அவனுங்க கூலி ஹைப்பே இல்லாத இல்ல போது கூட இல்ல கம்மன் தான் இருந்தானுங்க. என்ன கேட்டா இவனுங்க தான் இல்ல புரியுது, இவனுங்க தான் தூக்கி தள்ள போடுறானுங்க. இல்ல இல்ல அலெக்ஸ், நான் ஏன் சொல்ற வரேன்னா அவனுக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம எதுல வந்து ம். டென்ஷன் ஆகும்னு அவனுக்கு தெரியுது. புரியுதா உனக்கு? இப்ப கூலியை வச்சு போட்டோம்னா அவனுக்கு டென்ஷன் ஆக மாட்டேங்கிறோம். அவனுக்கு நம்ம பையன் ஃப்ரீயா விட்டான்டா. ரஜினிகாந்த் ஆமா கொண்டு வந்து நீ என்ன பேசினாலும் வந்து நீ படத்தை அப்படி இருக்கு, லோகேஷ் இப்படி பேசினாப்ல, ரஜினிகாந்த் இப்படி பேசினாப்ல, பையன் கண்டுக்கவே இல்லை, ரிலாக்ஸ் ஆயிட்டான். பட் சம்மோன் ஏதோ ஒருத்தன் வந்து இவன் தான் வந்து இப்ப இந்த போட்டவன் வந்து ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி என்னன்னா, நானே வந்து இவர் தான்ப்பா வந்தா இவர மாதிரி இருக்கணும் சொன்ன டயத்துல ரிலீஸ் பண்ணாரு, கங்குவா டயத்துலயே நம்மளை பத்தி இதா போட்டவன் தான். இவனுக்கு எல்லாம் லைக் போட்டவங்க தான் நம்ம ஆளுங்க. புரியுதா உனக்கு? இவனா வந்து விஜய பத்தி இது எப்படி சொல்றது? நரேட்டா நரேட்டா ஆஹ் நரோட்டா, நீ சொல்லுங்க இவ்வளவு சார். பேச தேவையில்ல நரோட்டா, புரியுதா? இது இல்ல இதே கங்கா ஃபேன்ஸ்ல வந்து நிறைய ஐடி வந்து டிஎம்கே ஐடி நானே பார்த்திருக்கேன், புரியுதா?
இல்ல ப்ரூஃபோட எடுத்து அதுதான். போட்டான் அவன் டிஎம்கே சோ வந்து பேனர்லாம் வச்சு, புரியுதா? அவனுங்க அவனுங்க நான் வந்து என்ன ஒரு சொல்ல டேய் வரேன்னா, டேய் இல்ல டேய் நான் டேய் சொல்லி முடிச்சிடுறேன். டேட்டோலாம் இல்ல போகாதீங்க. நான் சொல்லி முடிச்சிடுறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்மளோட என்கேஜ்மெண்ட் இதுல இப்ப யார் யாருக்கெல்லாம் நம்ம இது வரைக்கும் முன்னாடி லைக் பண்ணிருக்கோமோ, ஒரு தடவை இப்ப அஜித் ஃபேனாவே இருக்காட்டுன்னு வச்சுக்கோங்க. அஜித் ஃபேன் என்ன சொல்லிருப்பான், நான் இனிமேல் வந்து டிவிக்கு சப்போர்ட் பண்ண போறேன், விஜய் தான் சூப்பர் நல்ல ஆக்ட் பண்றேன், இந்த மாதிரி யார் யாரா ஏதாவது ஒரு போஸ்ட் போட்டிருப்பாங்க, ஓகேவா? நம்ம வந்து லைக் பண்ணிருப்போம், ஓகேவா? அவங்கள விட்டு அடிக்க விடுறது. சோ நம்ம வந்து லைக் பண்ணதோட நம்ம டிஎல்ல கடகடன்னு வந்துரும். ஆஹா இவனுக்கு லைக் ஒழுங்கான்னு திரும்ப நம்ம பழைய கிரஜை எடுத்துட்டு வந்து அடிப்போம். இதுதான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. நம்ம யார் யாருக்கெல்லாம் இப்ப ஏற்கனவே விக்னேஷ்ல சொல்லியிருந்தாப்ல, எனக்கு வந்து கூட மெசேஜ் பண்ணியிருந்தாப்ல அந்த இன்னொரு வீடியோவை போட்டு, ஏற்கனவே இப்ப நீங்க வந்து பாருங்க, இவர் வந்து இப்ப வந்து என்னது ஸ்டாலின் திட்டுறாப்லையா, நம்ம பசங்க எல்லாரும் லைக் போட்டுருவாங்க, அடுத்து இவரே வந்து திரும்ப வந்து விஜய் திட்டுவாப்ல. சோ நம்ம டிஎல்ல வரும், நம்ம எல்லாருமே சேர்ந்து வந்து யார திட்டுன்னு தெரியாம அவனை வந்து அபியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இதுதான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜியே. சோ இது வந்து நம்ம வாழையில இது எப்படி சொல்றது, வாண்டடா போய் உழுகுறோம் அந்த ட்ராப்ல. நம்ம அந்த ட்ராப்ல இருந்து நானு இல்ல நரோட்டோ, நான் விஎஃப்என் அது 2000 பேர் 5000 பேர் அந்த அப்பயும் சொல்லியிருக்கேன். இன்னும் ஒண்ணு பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்பேஸ் ஆரம்பத்துல இருந்து ஜெனரல் ஸ்பேஸ் போடும்போது சொல்லியிருக்கேன். எப்பத்துல இருந்து சொல்றது, ஒருத்தன் வந்து தளபதி பாசிட்டிவா போட்டான்னா அவனை வந்து பேக்ரவுண்ட் செக் பண்ணாத நீங்க வந்து போஸ்ட் பண்ணாதீங்க, அது எவனா இருந்தாலும். நான் ஆரம்பத்துல இருந்து நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஆனா இதுல பெரிய ஒரு என்ன சொல்ற பிரச்சனை, மன கஷ்டம் என்ன தெரியுமா, நம்ம சைட்ல பெரிய ஐடி இன்னொன்னு போஸ்டிங் வாங்கி வச்சிருவங்களுக்கே இந்த ஒரு இது கிடையாது நிறைய பேருக்கு. அதான் பாத்தீங்கன்னா அந்த இவனை போஸ்ட் போடலாமா சொல்றேன். இப்போ முன்னாடி வந்துட்டு ஐடி விங் வந்துட்டு அபிஷியல் ஆகிறதுக்கு முன்னாடியே தான், இப்ப நம்ம எல்லாம் வந்துட்டு அபிஷியல் ஆகிறதுக்கு முன்னாடி இல்ல வந்துட்டு நிறைய தான் குரு தலைவா தான் ஒவ்வொரு டீம் தனியா அபிஷியல் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு நம்ம நிறைய அட்வைஸ் வந்துட்டு விஎஃப்என்ல பண்ணியிருப்போம். ஃபேன் ஃபைட் பண்ணாத, இது பண்ணாத, அபியூஸ் பண்ணாத, இதெல்லாம். ஆனா இப்ப அது எல்லாமே நடக்கும்போது இது என்ன வேர்களை சாப்பிட்டு இருக்கிறோமா, எனக்கு புரியல. ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு இல்ல நம்ம டீம்ல விழல, நம்ம என்னடா பண்ண இல்ல ப்ரோ, முடியும்? இல்ல என்ன பண்ண முடியும், எதுக்கு இருக்கிறோம் இது புரியல நம்ம எனக்கு. பண்ணணும். இல்ல இது அதுக்கெல்லாம் நம்ம கண்ட்ரோல்லே இல்லடா. இல்ல நம்ம கண்ட்ரோல் எடுத்துக்கணும்ல. நீங்க இப்போ வந்து தனியா இல்ல தனியா பேசி அதை நாங்க பண்றோம். அப்புறம் அதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும் முதல்ல. இல்ல ப்ரோ, ஐடி விங்ல இருக்கிறது முதல்ல எதுக்குன்னா, இல்ல எல்லாத்தையும் பாத்துக்கிறதுக்கு தான், புரியுதா? இப்ப கடலூர் இதெல்லாம் வந்து, இப்ப கடலூர்ல நீங்க இருக்கீங்க, அது பண்றது வேற, நல்லது பண்றது, நல்லது ஸ்ப்ரெட் பண்றது வேற. டோட்டல் ஐடி விங் இல்ல, டோட்டல் ஐடி விங் மொத்தமா எதுக்கு இருக்குன்னு கேட்டா ஒரு இதுதான், புரியுது, ஆர்கனைஸ் பண்றதுக்கு தான். இல்ல ஆர்கனைஸ் பண்றது தான். இல்ல நான் சொல்லிடுறேன். இப்ப ஐடி விங் எதுக்கு இருக்குன்னா கலப்பணி பண்றதுக்கு நீங்க இல்ல, நம்ம வந்து சோசியல் மீடியாவை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு, சோசியல் மீடியால கலப்பணி பண்றதுக்கு. நீங்க வந்து டெய்லி வந்து அப்படியே எப்படி சொல்றது, களத்துல வந்து நம்மளால கலப்படை பண்ண முடியாது. சோசியல் மீடியால இல்ல இல்ல டிஎல்ஏ நாசமா போகும்போது அதை ரெக்கவர் பண்ணி தான் ஆகணும், புரியுது? அது பண்ணலாம், அது பண்ணணும். இப்ப மாநாடு அடுத்ததான். இல்ல ப்ரோ, அடுத்த மாநாடு வருது. மாநாடு அப்போ வந்துட்டு வெறும் பொலிட்டிக்கல் கண்டு வெறும் பீஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி தான் பாக்கணும். ஏன் இப்போ லாஸ்ட் போன மாசம் வரைக்கும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, எவனோ விஜய் வந்துட்டு பொலிட்டிக்கல் மட்டும் தான் இருந்தது. எவனோ விஜய் வந்துட்டு ஃபேன் ஃபைட்ல எவனுமே விஜய் ஃபேன்ஸ் எவனுமே வந்துட்டு போய் இன்வால்வ் ஆகல. ஆனா இப்ப பார்த்தா எல்லாம் அச்சின் சாவறானுங்க. இங்க ஃபேன் ஃபைட்ல 2-3 பேர்கிட்ட அச்சின் சாவறானுங்க. அடுத்த மாநாடு வரும்போது டிஎம்கே காரங்கிட்ட போய் நம்ம அச்சனை இருப்போமா, இல்ல இவனுங்கிட்ட போய் இவனுங்க வந்து தலை விடுவானுங்க. ஏதாவது கேட்டா முன்னாடி வந்துட்டு நீ என்ன அசிங்கமா தட்டுன்னு சொல்லிட்டு இவனுங்க தலை விடுவானுங்க. எதுக்கு இந்த வேலை தான் சொல்லுங்க. அதான் சொல்றேன். இப்ப மதுரை மாநாடப்போ இப்ப இது எப்படின்னா, என்ன சொல்றது, விக்கிரவாண்டி அப்ப நடக்கும்போது ஒரு கூட்டம் வந்தது, நான் நைட் அட்டாக் போடுறேன், நான் விட மாட்டேன்னு. ஆனா அது எவனா கண்டுக்கிறானுங்க? எவனா கண்டுக்கல. அது ஸ்மூத்தா போய் முடிஞ்சிருச்சு. ஆனா இதான் இந்த வாட்டி வந்துட்டு அது ஏதாவது ஒண்ணு கொஞ்சம் ஏதாவது ஒண்ணு பண்ணுவானுங்க, புரியுது? அது பண்ண நடக்க வேணாம்னு தான் சொல்றேன். அடிச்சாதான் டிஎம்கே தூக்கி போட்ட மாதிரி எவனும் கேட்க போறது இல்ல. ஏன் பிஜேபி மாரி போர் அடிச்சா கூட, ஏன் சீமான கூட இப்ப எவனும் கண்டுக்க மாட்டாங்க. அதே தொடக்கூடாது. ஆனா அதை அடிச்சாலும் எவனும் அதான் அது டைம் பாஸ் கூட ஆடு மாடு கிட்ட பேச போயிட்டாரு. அதான் என்னென்ன பசங்களை சொல்லிவிட்டு அவரை போய் எனக்கு புரியல. இல்ல ப்ரோ, எனக்கு எப்படின்னா கை கூசலையாடா. அதான் அதாவது நம்ம தகுதி என்னக்குது, நம்மள விட அடிமட்டத்துல சண்டை போடுறானுங்க. பாடி கேக்குதா பாடி சோடா நீ கண்டென்ட் கொடுத்த இல்லடா பாடி சொல்லலாம். சரி கூட
என்னன்னா சீமான்லாம் அடிக்கணும்னு ஏன் இன்னைக்கு நைட்டு சொன்னா கூட உன் பசங்க விடியறதுக்குள்ள பொழுதுட்டுருவாங்க. அதெல்லாம் அசால்ட்டுங்க. அப்ப அவங்கள ஆமா வந்து கத்துக்க அண்ணனே கண்டுக்காம இல்ல போறாரு. இல்ல ப்ரோ நாளைக்கு அவருக்கான இல்ல ப்ரோ இல்ல ஒருத்தன் ஒரு கண்டென்ட் கொடுத்தா பரவாயில்ல, 1000 கண்டென்ட் கொடுத்து வச்சிருக்கான், அது வேற விஷயம். கண்டென்ட் கிடையாதுடா, அவன்லாம் சேஃப்ரா, அவன்லாம் அடிச்சா யாருக்கும் நம்ம பையன் அந்த இல்ல இல்ல மாதிரி இல்ல சார், சில டைம் சீமான் கட்சிக்காரனே சீமான் அடிப்பான், அந்த மாதிரி ஒரு இது. நீ எதுக்குப்பா கஷ்டப்படுற ஒரு என்ன காலத்துல இல்லடா, ஒரு காலத்துல சீமானன் எப்படி தான் இருந்தாரு அப்படிதான். எப்படி எப்படி இருந்தாரு? ஏய் என்ன சும்மா என்ன பயரா யாரு விடுவாங்கடா. இல்ல இப்ப பயரா விடுவாங்களா? எனக்கு நரேட்டா first நரேட்டா நரேட்டா இல்லடா, அந்த திரும்பவும் ஸ்கூல்ல இருந்து வந்தவங்க நிறைய பேர் எனக்கு க்ளோஸாவே தெரியும். இல்ல ப்ரோ, அலெக்ஸை ஒரு தெரியும். நிமிஷம் இல்ல, திரும்பவும் இல்ல சொல்றேன். ஓப்பனா சொல்றேன். இல்ல ஒரு நிமிஷம் இல்ல, திரும்பவும் சொல்றேன். இப்ப நடக்கிற ஃபேன் ஃபைட்டு கூட இப்ப நடக்கிற எல்லாம் ஒரு அபியூஸும் அவன் பர்சனல் ஐடியில இருக்கிற ஒரு காண்டு தான். திரும்பவும் சொல்றேன். ஏன்னா இப்ப அது சிலதெல்லாம் ஓப்பனா சொல்ல முடியாது. ஒரு கேங்கு சில பேருக்கு பிடிக்காது, ஒரு பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருக்கும், அதனால சண்டை வந்திருக்கும். இல்ல வேற ஏதாவது ஒருத்தன் வந்துட்டு ட்ரிகர் ஆயிட்டு ஏதாவது போயிட்டு இன்னொருத்தன் குடும்பத்தை அபியூஸ் பண்ணுவான். இப்படிதான் போயினுக்குது. எவனோ வந்துட்டதான். இப்ப விஜய் அஜித் பிரச்சனை, விஜய் ரஜினி பிரச்சனை, விஜய் சூர்யா பிரச்சனை, அதெல்லாம் ஒண்ணு ஒரு இதுவும் இல்லை. அதான் சொல்றேன். இவனுக்கு இல்ல ப்ரோ, இவனுக்கு அச்சின் சாவறதால அவனுங்க இப்ப நாளைக்கு வலைப்பு வச்சு என்ன பண்ணுவான்னு தெரியும். எக்ஸாம்பிளே சொல்றேன். விஜய் ரசிகர்கள் அஜித் ரசிகர்கள் அச்சினாங்கன்னு விஜய் ரஜினி சண்டைன்னுவானுங்க. அவன் அவன் இல்லடா, இப்ப தளபதி வந்து அந்த சண்டே இது நடச்சுல, ப்ரொடெஸ்ட் நடச்சுல, அதுல எந்த அளவுக்கு வந்து நெகட்டிவா பேச முடியும், ஃபுல்லா உட்காந்து ஐடியா கொடுத்துருக்கான்டா. அந்த நல்லா பார்த்தேன். என்ன சொல்றது, நீங்க இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும். ஆக்சுவலா அந்த லாக்அப் டெத் நடந்துச்சு பேரு, அது ஏன் நடந்துச்சு, அது வந்து பாத்தீங்கன்னா எதனால நடந்துச்சு, அதை பத்தி அவங்களுக்கு எல்லாம் வீடியோ போறதுக்கு ஒரு ஒர்க்கையும் காணாம். புரியுதா? கேட்டா நாங்களும் அரசியல் பேசுறோன்ற பேர்ல இந்த மாதிரி வந்து நம்ம வந்து, அதாவது தளபதி வந்து ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணா அது எதிர்த்து கேள்வி கேட்டா நமக்கு வந்து ஐடியா கொடுறோம், நீங்க 3 நிமிஷம் பேசிருக்க கூடாது, இன்னொன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ரசிகர்களை வளர்க்குறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. சோ அவனுக்கு மொத்தமாவே ஊப்பி நீ தெரிஞ்சு போச்சு. அது வந்து நம்ம அடுத்த இல்ல பசங்க இல்ல சொல்லிட்டு ப்ரோ, நம்ம இப்ப கடந்து இல்ல போகணும். இல்ல நான் பொதுவா பார்க்கும்போது சொல்றேன். எங்க வீட்லயே சொல்றேன். இப்போ விஜய் வந்துட்டு 3 நிமிஷத்துல பேசிட்டு போகும்போது எங்க வீட்டுல எங்க அம்மாக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும். ஏன் ரொம்ப அதிகமா பேசிருக்கலாமேன்னு சொன்னாங்க. இப்ப எங்க வீட்டுல வந்துட்டு நான் சொல்லனா தெரியுமா, 1 மணி நேரம் தான் பர்மிஷன், விஜய் வந்துட்டு கம்மி நிமிஷத்துல பேசிட்டு போவாருன்னு. அதை இப்ப தாண்டா அதான் சொல்றேன், அதை இல்ல நம்ம ப்ரோ, தான் எடுத்து அதான் இல்ல ப்ரோ, இப்ப சொல்லணும். நான் சொல்றேன்னு எடுத்துப்போம். பொதுவா இருக்கிற இந்த டிஎம்கே காரன் வீட்டுல எல்லாம் எவனுமே வந்துட்டு விஜய் பத்தின நியூஸ் எதுவும் போட மாட்டாங்க. டிஎம்கே காரன் என்னத்த பண்ணுவான், விஜய்க்கு பேச தெரியல, விஜய் இப்படிதான் பண்ணான்னு சொல்லிட்டு அவனுங்க நெகட்டிவ் ஸ்கிரிப்ட் பண்ணுவானுங்க. ஆனா மேட்டர் என்னன்னா, அததான் பண்ணின்னு இல்ல இருக்கிறாங்க. இல்ல இல்ல ப்ரோ, அந்த 3 நிமிஷம் கண்டென்ட்டே இருக்கட்டும். இப்ப நான் கேக்குறது என்னன்னா, விஜய் பேசாம கூட இருக்கட்டும், ஏன் 3 நிமிஷம் கண்டென்ட் கூட இருக்கட்டும், அந்த 3 நிமிஷத்துல கேட்ட கேள்விக்கு ஒன்னாவது பதில் சொல்லிட்டு, ஏதாவது இப்ப ஒன்னாவது பதில் சொல்லிட்டு திட்டு. இப்போ எனக்கு என்னன்னா, விஜய் திட்ட வேணாம்னு சொல்லு, பதில் சொல்லிட்டு திட்டுன்னு தான் சொல்றானுங்க. ஏன்னா ஒண்ணு சொன்னானுங்களே ஏதாவது பதில். நீ சாதான் இப்ப இல்ல சாரின்னு போர்டு போஸ்ட், ஏன் சாரி சொல்ல மாட்டேங்கிற, நீ சாரியும் கேட்க மாட்டேன். அதாவது நீ 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 திரும்ப வந்துட்டு உங்களுக்கு அதாவது 24 இல்லடா, பேர் இல்ல ப்ரோ, 24 பேரை அச்சி திரும்ப கண்டுக்கவும் அச்சி மாட்டாங்க. கொன்னவன ம் இல்லடா, அச்சி கொன்னவன கேள்வி கேட்கறது ஒருத்தவனுக்கு வைக்க வேணாம். ம் புரியுதா? ஒருத்தவனுக்கு அந்த துப்பு வேணாம். ம் அதுக்காக ப்ரொட்டஸ்ட் பண்ணவரை வந்து இங்க கேள்வி இல்ல கேட்கறாங்க இல்ல பத்தியா? ப்ரோ, ஃபுல் இது பச்சையா தெரிஞ்சது அதான் இல்ல ஜனங்களை. இல்ல ப்ரோ, ஃபுல் வீடியோ நீங்க ம், பார்த்தேன்னு. அதாவது நீ வந்துட்டு ம், 24 பேர்கிட்ட எதுவும் திரும்ப பண்ண மாட்டேன். அத அப்ப நீ சாரியாவது ம். கேளுன்னு தளபதி சொன்னாரு, புரியுதா? எடுத்த உடனே அதான் சாரி கேளுன்னு அதுதான். அதான் அவரும் சொல்லு. ம். ஆனா இவனுக்கு என்ன பண்ணானுங்க, என்னடா அதான் அந்த இல்ல பிளேட், அதான் அந்த இது பேம்ப்ளேட் இருக்கு பத்தியா, அந்த பேம்ப்ளேட்டே எடிட் பண்ணி மாத்திருந்தானுங்க. அந்த நியூஸ் சேனல்ல வந்து பச்சையா வேற ஃபேக் வேற போட்டு விட்டுறானுங்க. நியூஸ் சேனல் இந்த மாதிரி சில வேலைங்க மாமா நடக்கும். சேனல் இருப்பானுங்க, அது வேற விஷயம். இன்னொன்னு இதுல எப்படின்னா, பெனிக்ஸ் ஜெயராஜ் இருக்காருல்ல, அந்த இறந்தாங்கல்ல, அவங்க குடும்பத்துக்கு ஏன் காசு கொடுக்கல? புரியுது? சாத்தான் அவங்க குளம் தானே. குடும்பத்தை ஏன் கூப்பிடல? ஆஹ் அதுக்குதான் ஏன்டா ராஜ்மோகன் இவனுங்க வந்து எங்க சூப்பரா இருந்துடா இதெல்லாம் பதில் யோசிக்கிறானுங்க? சொல்லியிருந்தாருண்ணா அதுக்கு. அவனுங்களுக்கு தான் அது புரியல. அவர் சூப்பரா இப்ப இன்டர்வியூ தான் பார்த்துருந்தேன், அழகா பதில் சொல்லியிருந்தாரு அது. அவர் பதில் சொல்றேன்னு சொல்றான், இப்ப அவரை வந்து டார்கெட் பண்ணிட்டு இருக்கானுங்க, வேற ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு கூட பாருங்க. இப்ப இருக்கிற அதான் லீகலா பேட்டில் பண்றோம், அது லீகலா எடுத்துன்னு போனா அது பின்னாடி இருக்கிறது தானா அது வந்து ப்ராப்பரா மாறுன்றாரு. இல்ல என்ன கேட்டா, இப்போ இந்த இது முடிஞ்சது. இப்ப தளபதி வந்துட்டு பறந்துடணும் என்னதான் இருக்கட்டும், என் கஸ்டடி விட்டு என்னதான் இருக்கட்டும், எல்லாமே இது மக்களுக்கு தெரியணும்னு தான், புரியுதா? யாருமே வந்துட்டு தான் இங்க ஒண்ணு சொல்லிட்டா, இங்க சோசியல் மீடியா பெரிய உலகம் கிடையாது. அதான் பொதுமக்களுக்கு எல்லாருக்குமே விஜய் நிக்கிறது இங்க தெரிஞ்சா போதும். அவள்கிட்ட தெரிஞ்சதா அதோட மேட்டர் முடிஞ்சது. அடுத்த மாநாடுக்கு தான், மதுரை மாநாடு.
அதுல பேசுறது அந்த மக்களுக்கு போய் லைவ்ல சேரும், கூட பாக்குற ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் சேரும். அவ்வளவுதான் மேட்ரு. இங்க உட்காந்து எவன் ட்வீட் போடுறான், எவன் இது பண்றான், ஏன் இங்க இங்க 10 லட்சம் 10 மில்லியன் வியூஸ் போனா கூட அங்க எல்லாம் ஸ்க்ரால் பண்ணிட்டு போயிடுவானுங்க. ஒரு நைட் இல்ல, ஒரு செகண்ட் கூட இதெல்லாம் வந்து யோசிக்க மாட்டானுங்க இவனுங்க. அதான் ரியாலிட்டி. ஆனா இவனுங்க இருக்கிற ஒரு உலகம் எப்படின்னா, டிஎம்கே ட்வீட் போட்டா உலகம் சரிஞ்சிரும், ஃபேன் ஃபைட் பண்ணாதான் குடும்பம் அழிஞ்சிரும். இது எப்படின்னா அசிங்கமா இருக்குது. அதான் சொல்றான், நம்ம ஆளுங்க இதுல போய் இதான் உழுந்துக்குன்னு இன்னும் காவால உழுந்துன்னு அதான் பிறந்துக்கிற மாதிரி பிறந்துக்கிறானுங்க. இது எப்படின்னா இல்ல அவனுங்களை இப்ப நீ ஆப்போசிட் கேங்க திட்டுறத விட்டுட்டு அவன் திட்டுறது சரி. சரி விக்னேஷ் ப்ரோ, இவனுக்கு போன மாசம் கம்முன்னு இருந்தானுங்களே, எப்படி சூர்யா ஃபேன்ஸ் போன மாசம் கம்முன்னு தான் இருந்தானுங்க. ரஜினி ஃபேன்ஸ் அது சரி, ஏதோ ரெண்டே பேர் தான் கத்திருந்தானுங்க ரஜினி ஃபேன்ஸ். மொத்த பேரும் எவனா அடிக்கவே இல்லை. ஏன் அந்த டாக்டர் ராஜ்குமார், டாக்டர் ரவி எல்லாம் டிவி கேட்க பாசிட்டிவ் தான் போட்டிருந்தான். கூட வந்துட்டு அஜித் ஃபேன்ஸா நிறைய பேர் பாசிட்டிவ் தான் போட்டிருந்தானுங்க. இன்னைக்கு வந்துட்டு எல்லாம் சண்டை இழுத்து வச்சிருக்கானுங்க இவனுங்க. யார் நம்ம சைடுல இருக்கிற அணிலுங்க. அதுதான்டா எனக்கு ஒண்ணும் புரியவே இல்ல இல்ல. ப்ரோ, நம்ம இது நம்ம இல்ல நல்லா நீங்க இல்ல இல்ல போய் நல்லா கேட்ட ஒரு கேட்டுக்கோ. நிமிஷம் ப்ரோ, நம்ம இல்ல இல்ல சொல்லிக்கிறேன். நம்ம போய் கேட்டோன்னு இவன் தான் ஆரம்பிச்சான் அவன் தான் ஆரம்பிச்சான்னு மாத்தி விடுவானுங்க. ஆனா அப்படிலாம் இல்ல, இவனுக்கு மாத்தி விடுவானுங்க. இன்னும் ஒண்ணு பார்த்தேன்னா அவனுக்கு மட்டும்தான் ரோசம் இருக்க மாதிரியா, நமக்கு என்னமோ இது இல்லாத மாதிரியா. தளபதி சொன்னா நாங்க போய் இது பண்ணுவோம், புரியுதா? அது எங்களால ஏத்துக்க முடியல. அது ஒரு மாதிரி பேசுறான்டா, எனக்கு அது எப்படின்னு தெரியல. என்ன கேட்டா இல்ல என்னமோ ப்ரோ, அப்போ வந்து மத்த எல்லாம் இந்த மாதிரி பேசுறவங்களை ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி ஏதாவது இந்த மாதிரி இந்த மாதிரி கொந்தளிக்கிறவங்க ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிடுவோம். டிஎம்கேல விஜய் திட்டுறவங்க எல்லா ட்வீட்டையும் அனுப்புவோம். உனக்கு அவ்வளோ 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 ரோசம் இருந்தா நீ போய் இதை முதல்ல கேளு. இதுல அடி எவனோ இதை கேட்க போறது, எவனோ இதை ஏன்னு கேட்க மாட்டான். கேட்க மாட்டான். ஆனா இல்ல அதை அடிக்க தைரியம் இல்ல. அதனாலதான் இல்ல இப்ப கடைசியா இல்ல சூர்யா படம் வந்துச்சு இல்ல, அது என்ன படம் அது? ரெட்ரோவா? ரெட்ரோவுக்கு அவனுங்களே பாராட்டிருந்தாங்க. நாங்கெல்லாம் விஜய் ஃபேன்ஸ் கூட எவ்வளவு தூரம் பிரச்சனை வந்திருக்கு, நாங்கெல்லாம் டேரக்டா நின்னாக்கா. ஆனா இந்த படத்தை அவனை கண்டுக்கவே இல்லை, இது பண்ணவே இல்லை. இவங்க தான் என்ன சொல்ற அஜித் ஃபேன்ஸ் தான் அடிச்சாங்கன்னு அவன சைட்ல இருந்தே பெரும்பாலும் ட்வீட் போட்டிருந்தாங்க. ஆனா அப்பெல்லாம் விட்டுட்டு இப்ப போய் இது பண்ணி பிரச்சனை ஈத்து வச்சிருக்கான பத்தியா கடைசி டைம்ல எல்லா இதுவும். இவள ஏன் ப்ரோ இல்ல ப்ரோ, சொல்றதுன்னு தெரியல. நான் ரெட்ரோ எப்படியே போனேன், படம் பார்த்துட்டு படம் பிடிக்கலன்னு போட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ட்வீட் கூட போடல. அவள் தான் பிடிக்கலன்னா விட்டுறணும், அவள் தான். ஆனா இவதான் அந்த மாதிரிதான் இருக்கும். இப்ப நீங்க பாருங்களேன், அதே தான் கூலிக்கும் பண்ணணும்னு இவனுங்கிட்ட எதிர்பார்ப்போம். ஆனா பண்ண மாட்டானுங்க, இப்பயே போட்டு கடிப்பானுங்க, இது பண்ணுவானுங்க. என்ன கேட்டா ஒண்ணு சொல்றேன், நம்ம சைட்ல சத்தியமா டாக்ஸிக் அதிகமாகுது. இது நான் சொன்னது இல்லை இது வரைக்கும். ஏன்னா கொஞ்ச நேரம் அமைதியா இருந்த பார்த்தாதான் புரியுது இவனுங்க என்ன பண்றானுங்க, அவனுங்க என்ன பண்றாங்க. நடுவுல அமைதியா இருக்கும்போது அதை புரிஞ்சுக்கணும். அப்போ வந்துட்டு அவனுங்களும் நம்ம சண்டைக்கு தேவையில்லைன்னு தான் அர்த்தம். ரஜினி ஃபேன்ஸ் ஒரு 4 பேர், அந்த 4 பேர் ஐடியா நான் சொல்ல முடியும், அது யாருன்னு சொல்ல தேவையில்லை. அந்த 4 மூதேவிங்க பண்றதால வந்துட்டு நீ ஒட்டுமொத்த ரஜினி ஃபேன்ஸ் எழுத முடியாது. ஏன்னா அவனுங்களே அவனுக்கு ஸ்பேஸ் போடும் போது இவனதான் போய் கீழே போய் உட்காந்துக்கானுங்க, புரியுதா? இல்ல அது வேற சைக்கோ எதுவும் கிடையாது. அதான் சைக்கோ. அதுதான் சொல்றேன், அங்க போயிட்டு அவங்களுக்கு அவ்வளவு ஃபேன்ஸ் இருக்க மாதிரி ஒரு ஸ்பேஸ் போட்டா போய் லிசனர்ஸ்லயும் உட்கார வேண்டியது. இன்னொன்னு போய் அங்க ஒரு பிம்பத்தை கடிச்சு அவனுக்கு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி சண்டை போடுற மாதிரி. இல்ல இப்போ ஒண்ணு சொல்றேன், அஜித் ஃபேன் சைட்ல வைத்து பார்த்தாலும் அதுல 2 டீம் ஃபைட் மாதிரி போயின்னு வரும். ஒண்ணு பர்சனலா தான், ரெண்டும் அஜித் ஃபேன் சைட்ல பர்சனல் ஃபைட் போகுது. அதுலயும் வந்துட்டு தான் டிவிக்கு பிடிச்சி ஒருத்தன், டிவிக்கு பிடிக்காத ஒருத்தன்ற மாதிரி எதுவும் போயிட்டு இருக்குது. விஜய் ஃபேன்ஸ் சில பேர் அந்த பர்சனல் ஃபைட்ல இது இருக்கானுங்க. இதுல சம்பந்தம் இல்லாம அதான் சொல்றேன், பர்சனல் ஃபைட் தான் போயிட்டு இருக்குது. இவனுங்க இழுத்து விட்டு இது ஏதோ ஃபேன் ஃபைட் ஆக்கி இது பண்ணி விஜய் அசிங்கப்படுத்துறன்ற பேர்ல இவனுக்கு சத்தியமா அது அசிங்கமா தான் போய் முடியும். ஏன்னா அவனுங்க எது திட்டினாலும் வந்துட்டு எவனும் கேட்க மாட்டான். கூட வந்துட்டு அது பார்க்கவும் அவனுங்களுக்கு ஜாலியா தான் இருக்கும். ஏன்னா இப்ப நீ அவனுங்க சைட்ல இருந்து எடுத்து பார்த்தா ஒருத்தவனுக்கும் வந்துட்டு படம் வந்துட்டு சில பேருக்கு ரிலீஸ் ஆகி முடிஞ்சிருச்சு, இன்னொருத்தவனுக்கு வரப்போகுது. ஒருத்தன் படம் வரும்போது அவன் ஃபேன் ஃபைட் பண்ணா அவனுக்கு தான் அது பாசிட்டிவ், புரியுது? அவனுக்கு தான் அது பாசிட்டிவா எல்லாமே. இது கட்சி ஆரம்பிச்சுட்டு நீ ஃபேன் ஃபைட் பண்ண எதுக்குன்னே புரியல. இப்ப விக்னேஷ் ஒரு டிசம்பர் மாசம் ஃபேன் ஃபைட் பண்ணா கூட பரவாயில்ல, அதுவே தப்புன்னு துப்போம். ஆனா உனக்கு ஏதோ வெள்ளம் வந்திருக்கும், அடுத்த மாசம் படம் வருது, அப்ப அச்சின் செத்தா கூட சரி ஓகே, ஏதோ லாஸ்ட் படம் வருதுன்னு கூட அச்சின் சாவறான். இப்ப ஏன் அடுத்த மாசம் மாநாடு வச்சுக்கின்னு எனக்கு புரியல. இந்த ஃபேன் ஃபைட் இல்லடா, அவ்வளவு அக்கறை உள்ளவன் தளபதி மேல, விஜய் மேல அவ்வளவு அக்கறை உள்ளவன். அவரு எடுக்கிற அந்த முன்னெடுப்புகளை இவனை போடலாம்ல. போய் பாரு அக்கௌண்ட் உள்ள அவருக்கு ஒரு ட்வீட் இருக்குது பொலிட்டிக்கலாவோ இதோ ஒரு ட்வீட் இருக்குது, ஃபுல்லாவே இவனை அடுத்தவனை அடிச்சு கடிச்சு இதான் பண்ணி வச்சிருப்பானு.
என்னத்த சொல்றது, விட்றா அலெக்ஸ். அவனெல்லாம் பத்தி பேசி இல்ல நம்ம தான் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். திரும்பவும் அதான் விட்டா என்ன நடக்கும். சில கிடைக்கும் ஜென்மங்களுக்கு bro? புரியாது. விட்டுரும். மாநாடுக்கு அது என்னவோ மிஞ்சி மிஞ்சி போனா என்ன நம்மள கடிப்பானுங்க. இல்ல அலெக்ஸ், ஆக்சுவலா என்னன்னா நம்ம சைட்ல நீ சொன்னீங்க அந்த 2-3 பேர் அவங்க எப்படிப்பட்டவனுன்னா, சோ நம்ம வந்து எப்படி சொல்றது, நம்ம பேசுறது வந்து ஒரு வாய்ஸ் இருக்குன்னா இவங்க வந்து இதை மட்டும் போட மாட்டேங்கிறாங்க. இப்ப பொலிட்டிக்ஸ் விஷயத்தை மட்டும் வந்து மீம்ஸா பண்ண மாட்டேங்கிறாங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரி ட்ரோல்லயே வந்து தன்னை வந்து பெரிய ஆளை காமிச்சுக்கிட்டதுனால அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயம் தான் வந்து அவங்க வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். சோசியல் மீடியாவில் வந்து கண்டென்ட் வந்து பெருசாகும். ஸோ அவங்க கண்டென்ட் செல் பண்ணுங்கிறதுக்காண்டி இந்த விஷயத்துல இறங்கி அடிக்கிறாங்கன்னு தோணுது. நம்ம ஆளுக்களை சொல்றேன். இப்போ வந்து இப்ப ஐ மீன் அபியூஸ்ல வந்து அவங்க அபியூஸ் பண்ணாங்கன்னா அவங்க கண்டென்ட் நல்லா இருக்குது. ஸோ அது அப்படி இதுல ட்ரை பண்ற மாதிரி இல்ல இருக்கு. இல்லடா, இதுல இன்னொன்னு சொல்றேன். டிவிகேல இருந்து ஒருத்தர் யாராவது வந்துட்டு தான் இந்த மாதிரி ரஜினி தப்பா பேசிட்டாங்க இது பேசிட்டாங்க சொல்லியிருந்தா கூட, ஏதாவது ரஜினி ஃபேன் வந்து கேட்டா கூட வந்துட்டு, அதாவது உண்மையிலேயே ஒப்பனா வந்துட்டு அது ஒரு நியாயம் இருக்கும். ஏன் அவனுக்கு ஏதோ ஒரு காண்ட் இருந்தா கூட ஏதோ ஒண்ணு கேட்கறான்னு கூட இருக்கும். கூட ஊப்பிங்க சேர்ந்து இவனுங்க ஓதி விட்டு அப்படிதான் போயினுக்குது, புரியுது? அதாவது ஒரிஜினலா இருக்கிறவங்க கூட இதை பண்ண மாட்டான். அவனுக்கு தான் இது பின்னாடி இருந்து பண்ணிட்டு இல்லடா இருப்பானுங்க. எனக்கு எனக்கு இல்லடா அவனுக்கு என்ன பிளட், அவனுக்கு என்ன இதுன்னு எனக்கு புரியலடா. ஊப்பிங்க வந்து பார்த்தனீங்க சாக்கடையோ மோசமா இருக்கா ஒரு மாதிரி போய் ஒரு ஃபேன் பேஸ்க்கா கழுவி விடுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் அதான் சொல்றேனே, தாத்தா கழுவி விட்டானோ அப்புறம் ஒருத்தனா இன்னைக்கு பேரன் வரைக்கும் வந்து நிக்கிறானுங்கன்னு உனக்கு உனக்கே தெரியலடா. சில படம்லாம் பார்த்தீங்கன்னா சரி வேணாம், நமக்கு வந்து ஆப்போசிட்டா வந்திருக்கு, நமக்கு வந்து என்ன சொல்றது ஆப்போசிட் ஃபேன் பேஸ்ல இருந்து ஒரு படம் ஒண்ணு வந்திருக்கு, நம்ம தவிர்த்து போவோம். ஆனால் நமக்கே மனசு வருத்தமா இருக்கேன், சே என்னதானாலும் இந்த மாதிரி படத்தெல்லாம் அவர் சூஸ் பண்ணிடக்கூடாது என்னன்னாலும் பார்த்தேனான்னு சொல்லிட்டு. ஆனா அந்த மாதிரி படத்துக்கெல்லாம் போய் கழுவி விட்டானுங்க பாத்தியா, அவனுங்களே ஒரு மாதிரி கடுப்புல இருந்தானுங்க, அவங்களே ஒரு மாதிரி காண்டில் இருந்தாங்க. அவனுகிட்ட போய் பட்டாசா வெடிக்குது அது இல்ல இதுன்னு ப்ரோ சொல்லிட்டு. இவனுங்க இல்லடா இது என்ன பொழப்பு, ஈன பொழப்புன்னே தெரியல அவனுக்கு. அதான் இல்ல ப்ரோ, இப்ப நான் சொல்றேன். இல்ல இல்ல இப்ப டிவி கேல இருக்கிற சின்ன சின்ன ஐடியில பிறந்தாலும் அடுத்த ஜென்மத்துல புழுவா கூட போறலாம்டா, ஊப்பியா மட்டும் போறக்கூடாது. அதான் நான் இல்ல நான் ஏற்கனவே சொன்னேன். இல்ல நேத்து கூட முன்னாடி எல்லாம் கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுத்துல போனது அசிங்கம். இப்ப டிஎம்கே காரனா ரோட்ல போறது அசிங்கம். ஆமா அது அதான் விக்னேஸ்வர் கூட ஒரு இல்லடா டைம் அது கேட்டிருந்தா இல்லடா டிஎம்கே காரனா அது ஆக்கி விட்டுருந்தேன். இல்லடா டிஎம்கே அது இதுன்னா கூட வேற. இங்க பர்டிகுலரா வந்து இங்க இருக்கானுங்க பத்தியா ஊப்பிங்க, இங்க ஒரு ஒரு இந்த வேலை ஒண்ணு பாத்துக்கிட்டு, அதாவது ஆஃப்லைன்ல அவனை கட்சிக்கு உழைக்கிறவனு கூட நம்ம ஏதோ ஒரு மரியாதை கொடுத்துட்டு போயிட்டு இருப்போம்டா, புரியுதா? ஏதோ நீ பண்ணிக்க, ஏதோ ஒரு இதை என்ன சொல்றது, நீ மன்னராட்சியாச்சும் ஏதோ ஒண்ணு பண்ணிக்கன்னு சொல்லிட்டு. ஆனா இங்க வந்து அவன் என்ன சொல்றது, அவன் கட்சி கூட முட்டு கொடுக்குறது கிடையாது. நமக்கு எந்தெந்த ஃபேன் பேஸ் எல்லாம் ஆப்போசிட்டா இருக்குன்னு சொல்லிட்டு அங்கங்கெல்லாம் போயிட்டு பண்ணிட்டு இருக்கானு பத்தியா, ஒரு முறவாசல் செஞ்சுட்டு இருக்கானு. அதான் ப்ரோ இல்லடா சொல்றேன். முறவாசல் செய்யறதுன்னு ஒரு இது ஒண்ணு சொல்லுவாங்க, வாச தெளிச்சு சாணி கரைச்சி வாச தெளிச்சு கோலம் போட்டு, புரியுதா? அந்த அந்த வேலையை தான் பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இல்ல இந்த இல்ல இருக்கானுங்க. இந்த இந்த குஷி பத்தல வருமே, இல்ல ஒரு அடமன்ட்டேன் அகம் பிடிச்ச கழுதுன்றது மாதிரி மாமா வேலை புரியுது. உண்மையிலே மாமாவில தான் பாக்குறானுங்க. இல்ல இல்ல எப்பனாவே சொல்லுவேன். அப்படிலாம் வேண்டாம், கண்ணியமா பேசுங்க, கண்ணியமா பேசுங்க. சரி அப்ப அவங்கள மாதிரி நம்ம கிடையாது. அப்போ அந்த ஏஜென்ட்னு வச்சுக்கோங்க. ஏஜென்ட்னா அதுலயும் ரெண்டு, அதுல வேற லோகேஷ் வேற அந்த ஏஜென்ட் ஆக்கி விட்டு அதை கெத்த சுத்தி நிப்பானுங்க. புரோக்கர் 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 வேலை. வேணாம்ப்பா வேணாம். அதுதான் டீசெண்டா வேண்டாம். அதுதான் டீசெண்டா ஏஜென்ட்ன்ற. யார் சொன்னது? இல்ல ஜெயம் ரவி பிரதர் படத்த புரோக்கர்ன்ட்டான், வேற எதுவும் இல்ல. ஆனா மேட்டர் என்னன்னா இல்ல பிரதர் அது அத புரோதர் ப்ரோ ஆமா என்ன ஏதோ இல்ல ஏதோ ஒரு கூட கோவில்னு ஒரு இடங்குது மதுரையில, அங்கதான் மாநாடுன்ற மாதிரி கூடங்குளமா? கூடங்குளம் தூத்துக்குடியில இருக்கடா. இல்ல இல்ல கூட கோவில் இருக்குது. குடை கோயிலா? ஆமா குடை கோயில் தானே வந்து இங்கிலீஷ் கூடலூராடா? கூடலூர் தானே மதுரை பக்கத்துல. இன்னும் கொஞ்ச நேரத்தை கடலூர் சொல்லுவாப்ல பாருங்க. கூட கோவில், அது இங்கிலீஷ்ல குடை கோயிலா? குடை கோயிலா? மேல போட்டுக்கிறேன். என்னடா இதுதான், என்னடா நான் சும்மா பிராங்க் பண்ணனா இதுன்ற மாதிரி கொச்சிக்காத. ஒரு நிமிஷம் இல்ல, அது அங்க போட்டிருக்கிற வேர்டு போடியா, கூட கோவில் கூடை கூகுள்ல போட்டா கூட கோயில் இக்கு வருது. கூட கோவில் தான் போட்டிருக்கு. கூட கோவில் கூகுள்ல இக்கு வருது. ஐயப்பதான்.
கூட கோயிலு ஏய் 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 நான் இந்த சொல்லும் போதுதான் முடிய நீ பூச்சி வேற கீழே சும்மா தள்ளி இருடா. விட்டுருவேன். கோ இல்ல கோ 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 அந்த மாதிரி இங்க இருந்து என்ன சொல்ற, சென்னையில இருந்து 8 ஹவர்ஸ்ல போயிடலான்னு காட்டுது. 8 ஹவர்ஸா? ரெண்டு எத்தனை 8 hours 4 இன்டர்வல் 5 ஓடணும். minutes. இல்ல கார்ல போனா 8 ஹவர்ஸ்னு காட்டுது சென்னையில இருந்து இங்க. யாரா உக்காந்து போறது முது வழியில? ஒரு காலத்துல ஓட்டணும்டா. flight book கடலூர் பண்ணிடலாமா? இல்ல கடலூர் போட்டு பாக்குறேன். நான் கடலூர்லயே இருக்க மாட்டேன் அந்த டைம். கடலூர் டிஸ்டன்ஸ் எல்லாம் 5 மணி நேரம், 5.5 இல்ல இல்ல கடலூர் 5.5 மணி நேரம். எனக்கு 8 மணி நேரம். அந்த அதான் மாநாடு நடக்கிற பிளேஸ்ல இருந்து. இல்லடா நான் நேரா இது பண்ருட்டி பைபாஸ் பிடிச்சேன்னீங்க, இது விக்ரவாண்டி அந்த இந்த பைபாஸ் பிடிச்சேன்னீங்க. ஏன் கடல்ல இருந்து நேரா மதுரை வந்துருங்களா? ஏதாவது இல்லடா ஈஸியர் பார்த்தா அது வந்து இதாகும். ஓகேவா? நான் இந்த வாட்டி ஒருவேளை மாநாடு வர முடியலனாலும் போஸ்ட் அடிச்சிரும். போஸ்ட் பேனர் அனைவரும் வாரியர் மதுரைக்கு களத்தில் சந்திப்போம். ஓ இந்த தூங்கும் போது தான் ஆடா விட்டாலும் தசை ஆடும்ன்ற மாதிரியே கப்பல்ல இருந்தா கூட உட்காந்து வரலன்னா கூட போஸ்ட் ரெடி பண்றாரு. ஊர்ல சுத்தி சுத்தி வித்தியாசமான போட்டோ தான் இருக்கும். அவர் தான் நேத்தே சொன்னார்ரா, என் ஊர்ல வந்து இறங்கி போயிரு, என்னை தாண்டி நீ அந்த மாதிரி இருந்தாரு. நீ சொல்ற அளவுக்கு தெரியல, ஏரியா முழுக்க ஒரு போஸ்டரா இருக்கும் போல. ஆனா யோசிச்சு பாரு, டிஎம்கே காரங்கிட்ட போயிட்டு கடலூர் விக்னேஷ் தெரியுமா, யார் பாது என்னைக்கா ஒரு நாள் எவனாவது பாத்துட்டு ஏதாவது கேட்க போறான். இல்ல நமக்கு அதெல்லாம் ஊருக்குள்ள எல்லாம் நட்பாதான் பழகுவாங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. யாருக்கு தெரியும், ஊருக்கு வந்தாதான் தெரியும். ஏன்டா பாடி வா ஒரு நாளைக்கு ஊருக்கு வா. இல்ல இல்ல என்ன கேட்டா ஒரு நிமிஷம். இல்ல இல்ல இப்ப எதுவுமே ஆகாது. எப்ப தரமா ஆகும்? ஏன் இப்ப ஈசிஆர்ல இருக்கிற அந்த ஏன் எஸ்ஆர்பி டூல்ஸ் பின்னாடி இருக்கிற ஒரு இதுல கூட நான் பிளேஸோட சொல்றேன். அங்க ஒரு பெரிய செவர் இருக்கும் ப்ரோ, அங்க கூட அதை எழுதிருப்பானுங்க 100 மீட்டர் டிஎம்கே இது, அடுத்த 100 மீட்டர் ஏடிஎம்கே இது. அந்த மாதிரி ஏதாவது பாமக கூட ஏதோ ஒரு மீட்டர் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது விக்னேஸ்வர் எங்கன்னா போய் போஸ்டர் ஓட்டு வந்துருவாரு. யாரா இது? காம்ப்ளெக்ஸ் இருக்கு இருறா, நான் கேட்டு ஏஜி வாங்கலாம்டா உர்றா. இல்ல ப்ரோ அது ஓகே. இல்ல இல்ல இந்த ஊத்திட்டாங்களாம் பாத்தியா? ஆமா அது ஏதோ சலுகையா? இல்ல அலெக்ஸ் நான் சொன்னேன்ல அந்த இது கலைஞரோட இது மேல அது என்னது கருப்பு பெயிண்ட். நான் கூட கட்டுமரனா அந்த உண்மையில படகுன்னு நினைச்சிருந்தேன். ஏன்னா யாரும் டிவிக்கே படகெல்லாம் கலர் அடிச்சு துருத்திருவேன். ஒழுங்கா பேசு ப்ரோ. இல்ல காலையில ஒரு நிமிஷம், காலையில அந்த நியூஸ் பார்த்தேன். அதாவது நேத்து சொன்ன பாத்தியா அந்த மாதிரி வந்து கோல்டன் ஸ்கிராட்ச் இருக்குன்னு சொல்லிட்டு நீ கூட வைக்க மாட்டேன். இல்ல இல்ல அப்ப நேத்து சொல்லி நீ நடந்துக்குதுன்னா அப்ப ஏதோ கோத்து விட்டு போயிடும் பாத்துக்க. இல்லடா கோல்டு சிலையா சாதா சிலையான்னு கேட்டேன். யாரோ சொன்னீங்க உங்க ஏரியால சிலைன்னு. சரி இல்ல இல்ல ப்ரோ அதான் இல்ல அவரு தான்டா அவங்க ஏரியா தான்டா வச்சாங்க. சரி இருங்க எக்ஸாக்ட் ஆவனா இல்ல இல்ல ஊப்பங்கெல்லாம் பெட்ஷீட் போட்டு இல்ல பிளாட்பாரத்துல பத்தன்னு இருக்கானுங்க. நைட்ல எவனோ ஒருத்தர் ஏதோ வேலை பார்த்து விட்டு போயிட்டான். காலங்காத்தால ஏஞ்சி பார்க்கும்போது கருணாநிதி ஸ்டாச்சுல வந்துட்டு கருப்பு பாயிண்ட் ஊத்திட்டு இருக்கிறானுங்க. கருப்பு பாயிண்ட் அப்படிலாம் கிடையாது. அவர் 1000 தான் ஊழல் பண்ணியிருந்தாலும் 1000 தான் தமிழ் மக்களுக்கு துரோகம். தாரா பாரு சீப்பா பண்ணிருக்கானுங்க. சொல்லுங்க. இல்லடா தமிழ் மக்களுக்கு என்னதான் துரோகம் அது இது பண்ணியிருந்தாலும் இது மாண்பு கிடையாது. ஓகேவா? இதுக்கு என்ன மாதிரி வச்சிருக்கலாமே. இது எப்படி தமாகுது? இல்ல செத்து போயிட்டாங்கன்னா அவங்களோட எல்லா இதுவும் அது இல்ல மறைஞ்சிடும் சொல்லல, நான் அப்படி சொல்ல வரல. அவரு பண்ண அந்த ஒரு நிமிஷம். இல்ல இல்ல விக்னேஷ் ப்ரோ எல்லாம் கரெக்டா நீங்க பேசுனது. நீங்க பேசுனது எப்படி தமா இருந்தது? ஒரு தடவை பொருள் காட்சியில வந்துட்டு ஒரு பொண்ணு நின்று இருந்தது. அந்த பொண்ணுகிட்ட போய் மைக்க நீட்டும் போது உங்களுக்கு பிடிச்ச லீடர், அதாவது நல்ல ஒரு புக்கு படிச்சது என்னன்னு கேட்டா எனக்கு வந்துட்டு ஹிட்லர் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிச்சு அந்த பொண்ணு. கிளாஸ் பையன் ராஜேஷ், அவன் தான் கிளாஸ் லீடர். இல்ல இல்ல தூயின் போயிட்டானுங்க அந்த மாதிரி இது. அதாவது ஒருத்தன் செத்துட்டாங்கன்றதுக்காக
தியாகி கிடையாது, தியாகி இல்லடா நல்லவர். சிச்சி இல்ல இப்ப அப்படியும் அவருக்கு கிடையாதுடா. வந்து அவர் நல்ல செய்த நல்லவர் ஊழல் கெட்டவர்ன்றத தாண்டி ஆ, ஒரு சில ஓகேவா ஆல்ரெடி இட் வாஸ் என்ன ப்ராபப்ளி சில எவ்வளவு காசு இங்க மக்கள் பணம் அப்படின்னு சொல்றீங்களா? இல்ல 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 என்னன்னாலும் இல்ல இல்ல ப்ரோ ஒரு நான் நிமிஷம் எப்பயுமே இல்ல 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 நான் நீங்க ஏன் இல்ல நீங்க ஏன் இருடா வித்தியாசமா சொல்லக்கூடாது? அந்த தார ரோட்ல நான் போட்டாயாவது நிறைய ரோடு அப்படி சரியாகும்னு கிடையாதுடா, சொல்றேன். அப்படி கிடையாதுடா. சட்டப்பூர்வமா தான் பேசணும். என்னன்னாலும் சட்டப்படி வந்து அவரு ஊழலே பண்ணியிருந்தா கூட அவர் கலாய்க்கணுமா? மேல இந்த மாதிரிலாம் ஊத்துறதுலாம் தப்பு. ஓகேவா? அதெல்லாம் இல்ல அண்ணன் அதுதான் நீங்க அண்ணன் சொல்றது. கருத்தோட மோதுன்றாரு. ம். பாயிண்டோட ஒரு சிலைக்கு பக்கத்துல வந்து வேணா இது ஒரு போர்டு வைக்கலாம், இது வந்து ஊழல்வாதியின் சிலை போட்ல அப்படின்னு இல்ல இல்ல ஊத்திடுவான் போட்ல. தவறு. இது இது இதை நம்ம கடந்து போயிடலாம், இது கடந்து போயிடலாம். ஓகேங்களா? ஆல்ரெடி ஓகே அங்க ஓகே. வேண்டாம். இல்ல ஊப்பிங்க அத இல்ல போய் பார்க்க வேணாம். தாத்தா மேல இது கலர் வச்சு வச்சிருக்காங்க. நம்ம பிரச்சனை வந்து தலையிட்டு இருக்காங்க. ஐயோ, சரிண்ணே. நான் உனக்கு இல்ல தான் அவன் தாத்தா, ஆனா எங்களுக்கு ஆனா சொல்லு ஆனா தாத்தா. விக்னேஷ் சரி ப்ரோ இல்ல 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 ம். அந்த தாறு ஊத்துனதுக்கு அப்புறம் அவனுக்கு மைண்ட்ல 2 பேர் தான் வந்திருக்கும். ஒன்னு தார் ஏடிஎம்கே, இன்னே இன்னொன்னு கன்ஃபார்ம் இல்லடா. டிவிகே. கருப்புன்னு இல்ல கருப்பு தார் கலர்ல வந்து எழுதி சொன்னாங்க. வச்சிருக்காங்க இல்லடா. பெயிண்ட் மாதிரி. நான் என்ன சொல்றேன்னா இது கோல்டுல செய்யாத. ஒருவேளை இந்நேரம் கலைஞர் மட்டும் ஓ இருந்திருந்தாருன்னு ஓ கருப்பு இல்ல இல்ல சிலையா இருந்தா ஈஸியா. இர்றா கலைஞர் இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பாரு இதே சட்டசபையில? என் மேல கருப்பு சாயத்தை தான் பூசணிங்க, கூடயே சிவப்பும் சேர்த்திருந்தீங்கன்னா திராவிட நிறத்தின் கொடியா இருந்திருக்கும், ஒரு நானும் மனம் மகிழ்ந்திருப்பேன். இங்க ஹோலி பண்டிகை கொண்டாடுறாங்க, அவனே காட்ல ஊத்திருக்கான். இல்ல இல்லடா, புரியல. அது அவர் அப்படித்தான்டா சொல்லுவாரு. புரியுதா? நீங்கள் சிவப்பையும் சேர்த்து ஊத்திருந்தா இது அது என்னது என்னை திமுக கொடியா இருக்கு. என்னை கடலில் தூக்கி போட்டாலும் அவர் கட்டுமரமாய் சொன்ன தான் டைலாக்கே இல்லடா, மிதப்பேன். அவர் சொன்ன மாதிரியே வேற சொல்லணும். புரியுதா? அதான் இல்ல மாடுலேஷன். இல்ல விக்னேஷ் கரிக்குலர் வேற ஏதாவது இல்ல இல்ல வச்சிருந்தாங்க இல்ல பண்ணிருப்பாங்க. இல்ல கலர் கார்த்தி இருக்கான் பாரு. இல்ல கலர் கார்த்தி இருக்கான் பாரு. ஆனா ஆந்திரால இருந்து நான் எடுத்துன்னு வரேன் எல்லா கலரையும், இருக்கிற எல்லா கலரும் கூட எடுத்துன்னு ஆதி வரேன். நீயா? டேய் தினேஷ் நீயாடா? என்னடா தினேஷ் இந்த இந்த கலர் வச்சிருந்தா கலர் இல்ல இது ஆந்திரா கலர் ஆச்சு. இதுல விக்னேஷ் ப்ரோ யார் தெரியுமா? நேரா போவாரு, ஒரு சார் ஒரு எல்லோ பெயிண்ட் 2 ரெட் பெயிண்ட் தான். தவறுடா நடுவுல எல்லோ கலர் செலவு இருக்குது. இல்ல மூணுத்தையும் ஒண்ணா வச்சு ஊத்துனதுக்கு கரெக்டா அப்படி வரும். கிடையாது அலெக்ஸ். இப்போ வந்து ஒருத்தர் வந்து உங்ககிட்ட கட்சி ஆரம்பிச்சு உன் கையில கொடுக்குறேன்னு அத நீ பேட்டர்ன் பண்ணி உனக்கு, உன் பையனுக்கு, உன் பேரனுக்கு அந்த மாதிரி கொண்டு ஒருத்தவர் வந்து கட்சி ஆரம்பிச்சு அவங்க கையில கொடுக்கல, வேற ஒருத்தர் கையில கொடுத்தாப்ல. இல்ல அது புடுங்குனா கூட அது என்ன மாதிரி ஒரு சாமர்த்தியம், புரியுதா? அத வந்து பாத்தீங்கன்னா உனக்கு, உன் பையனுக்கு, உன் பேரனுக்கு நீ கொண்டு போறன்னா வேலை எல்லாம் போட்டதாரு சொல்லுவோம்ல, திருடுறதெல்லாம் திறமையாச்சுல. வேற லெவல் அலெக்ஸ். அல்டிமேட். நான் யோசிக்கிறேன் டைலாக் நல்ல ஒரு கமெண்ட் வரணும்னு அல்டிமேட்டா சொல்லிட்டேன். அப்படிங்கறது இல்லப்பா, நீ பாக்கணும் அந்த இதெல்லாம். அதாவது இல்ல நான் எப்படி பாக்குறேன்னா, அன்பழனாரு இல்ல கலைஞரோட மூத்த தலைவர்கள் இல்லப்பா, கலைஞரோட மூத்த தலைவர்கள் எல்லாம் இருந்திருக்காங்க, புரியுதா? இருந்தாலும் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு இதுவா கொண்டு ஒரு நிமிஷம் இல்ல ப்ரோ, ஒரு நிமிஷம் எனக்கு சிரிப்பு என்ன தெரியுமா? இல்ல ஒரு நிமிஷம், இங்க நடந்த சம்பவத்தை விட நேரட்டும். கலர் நேரம் டப்பா தூக்கி நோடுவான். எங்க பவன் கல்யாணம் எவனா செலவு வச்சிட்டான, அவன பவன் கல்யாணம் இன்னும் செலவு வைக்கல வச்சிருவானுங்க. தவறு இதை நீங்க வந்து ஒரு நகைப்புக்காக கூட நீங்க சொல்லக்கூடாது. உண்மையாலுமே என்னோட வருத்தத்தை பதிவு பண்றேன். அது ஆந்திரா. என்னோட வருத்தத்தை ஆந்திரா பவன் கல்யாணம் அவங்களே அடிக்கிறாங்க, அது விட்டுங்க. கலருக்கு இவ்வளவு கோவப்படுறான் அவன் பவன் கல்யாணம். சரி, இன்னமா கேட்க நினைச்சேன். சரி, இன்னைக்கு வந்து பெருந்தலைவர் சொன்ன மாதிரிதான் ஞாபகம் வந்துச்சு. காமராஜரை பத்தி பேசுவோமா? ஆமா, காமராஜர் பத்தி. ஹாப்பி பர்த்டே. எஸ். ஆனா இதுல நான் ஒரு வீடியோ கூட நான் ஏற்கனவே போட்டிருப்பேன். காமராஜருக்கு வந்துட்டு அதிகமா இந்த அதான் மெட்டல் லெக்சர் பண்ணதே வந்துட்டு டிஎம்கே தான். வெக்கமே இல்லாம வந்துட்டு விஷ் பண்ணுது. பயங்கரமா அபியூஸ் பண்ணாங்களா ப்ரோ எலெக்ஷன் டைம்ல? அதாவது ஆமா மக்கள் மறந்துட்டாங்கன்னு நினைச்சு இவங்களும் மறந்துட்டாங்க.
இல்ல ஓகேவா? விக்னேஷ் ப்ரோ, நீ முதல்ல நீ மறந்துட்ட. ஏன் தெரியுமா? ம், அதிகம் மென்டல் டார்ச்சர் பண்ணது கலைஞர் தானே. நைஸா ஒரு தியாகி ஆகணும் நடுவுல மாட்டிக்கிச்சு இப்ப நான் என்ன மாட்டிக்கிச்சு. சொல்ல வரது? ஏன்டா நான் எங்கடா இப்ப நான் என்ன தியாகி சொல்ல ஆக்குனேன்? இவ்வளவு இல்ல நேரம் என்ன சொல்லு பண்ண சொல்லு ஏன்டா என்னங்க அதுக்கு நீங்க அது என்னங்க ஏன்டா நீங்க இப்பதானங்க சொன்னீங்க. இல்லடா அவரே செத்து போய் சிலையா நிக்கிற, நீ சிலைய போய் இல்ல இது சொல்ல ஏதாவது தரதா செத்து போய் கரெக்ட். சரியா அதுதான் நிக்கிறாரா? சொல்றேன், சத்தமா எதுக்கு தியாகி ஆக்குறீங்கன்ட்டு, கட்டு மரத்தை தியாகி ஆக்குறீங்க. டேய் கலரு விடு, கலரு விடு, கலரு வார்த்தை வார்த்தை கலரு வார்த்தை கண்ணியம் வார்த்தை. கண்ணியம் கண்ணியம். இல்ல உனக்கு ம். உனக்குனாப்பா கலைஞர் இல்ல அவர்கள் இல்ல உனக்குனாப்பா ஆந்திரால இருப்பேன், நான் அடையார் ஸ்டேஷன்ல இருப்பேன். கம்பெனி சரி வா வா, இரு அப்படியே நம்ம காமராஜரை அலை- பத்தி ஒரு டாபிக் கொண்டு போயிட்டு அப்படியே முடிச்சுட்டு போயிடலாம். ஐ மீன் அத அப்படியா? காமராஜர் பத்தி பேசிட்டு போயிடலாம். ஐயா அலெக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டடா? ப்ரோ நான் ப்ரிப்பேர் பண்ணி தெரிஞ்சதான் வச்சிருக்கேன். சொல்றேன் ப்ரோ. இதுல என்ன சரி நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். அப்படியே பேசி முடிச்சுட்டு அப்படியே சூப்பர் ஒவ்வொருத்தவங்களா சொல்லுங்க. நரோட்டா, சூப்பர் நரோட்டா. கமான் கபிலா. ஓகே. கமன் அதே ஆக்சுவலா கலைஞர் வந்து பத்தியும் பேசுறோம். காமராஜர் ஆட்சி காலம் எப்படின்னா வந்து 1954 இருந்து 63 வரை தான் டைம். அப்ப டைம் பீரியட் எவ்வளோ? கிட்டத்தட்ட ஒரு 9 வருடங்கள் தான். அந்த 9 வருடத்தையே வந்து அவ்வளவு சூப்பரா வந்து ஆட்சி செஞ்சிருக்காப்ல. ஒரே ஒரு சிறிது அந்த எப்படி சொல்றது, எல்லாரும் சொல்ற ஒரே ஒரு தவறை தவிர்த்து எல்லாமே அல்டிமேட். அதுவுமே வந்து மக்களுக்காக தான். மற்றபடி அவர் வந்து செஞ்ச எல்லாமே வந்து தமிழகத்தோட பொற்காலம் தான் சொல்லுவாங்க. அவ்வளவு பெரிய சீர்திருத்தங்கள் செஞ்சிருக்காப்ல. சோ வந்து மோஸ்ட்லி வந்து அத காமராஜரோட பங்களிப்பு எப்படி இருந்திருக்குன்னா, அவரோட முக்காவாசி பங்களிப்பு வந்து கல்விக்கு தான் வந்து முக்கியத்துவத்தை கொடுத்திருக்காப்ல. ஏன்னா நம்ம வந்து கல்வியால நம்மளுக்கு வந்து சிறந்த கல்வி கல்வியே கிடைக்கல. ஆனா மக்கள் எல்லாத்துக்கும் கல்வி கிடைக்கணும், சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு வந்து கல்வி கிடைக்கணுங்கிறதுக்காக அவ்வளோ பணிகளை வந்து மேற்கொண்டிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து மதிய உணவு திட்டம் தான் ஃபர்ஸ்ட் தமிழகத்துல வந்து மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் காமராஜர் தான். அதாவது எம்ஜிஆர் ஊட்டச்சத்து தான் அடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணாரு. அத வந்து இம்ப்ரூவ் சத்துணவு பண்ணாப்ல. திட்டம் எம்ஜிஆர் மாத்தினாரு. வந்து சத்துணவு ஆமா மாத்தினாரு. அதான் பெருசா ஊட்டச்சத்து. மத்தபடி வந்து மதிய உணவு திட்டம் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு அந்த ஒரு பள்ளிகள். ஏன்னா அந்த டயத்துல வந்து இப்ப இருக்கிற விட வறுமை வந்து அந்த காலத்துல அதிகம். சோ எப்படின்னா வந்து கிராமப்புறங்கள், சிட்டியை தவிர்த்து கிராமப்புறங்கள்ல வந்து யாருமே படிக்க மாட்டாங்க. சோ அந்த காலத்து படங்கள்ல எல்லாம் அப்படிதான் காமிச்சிருப்பாங்க. கிராமம்னால வந்து யாருமே படிக்க மாட்டாங்க, மாடி மேய்க்கிற மாதிரிதான். அதுதான் ரியாலிட்டியாவே இருந்துச்சு. அந்த ரியாலிட்டியை வந்து உடைச்சதுல முக்கியமான பங்கு வந்து காமராஜருக்கு இருக்கு. இன்னொன்னு, அவரு சாப்பாடு போட்டாருன்னு சொல்றதை தாண்டி சின்ன விஷயத்த மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது அவர் எந்த மாதிரி காலகட்டத்துல போட்டிருக்காருன்னா, சாப்பாட்டுக்கு பஞ்சமா இருந்துச்சு. ஓகேங்களா? ஒரு பிரிட்டிஷ் டைம்லயும் பாத்தீங்கன்னா, சோ அது வந்து பாத்தீங்கன்னா அவங்க சுதந்திர இந்தியா பிரிட்டிஷ் முடிச்சுட்டு அவங்க கொடுத்துட்டு போனப்ப அந்த 57 10 வருஷம் தான் ஆயிருக்கு. சோ அந்த டைம்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப இந்த மாதிரி அரிசி பஞ்சமே ரொம்ப இதுவா இருந்துச்சு. இவரு காமராஜர் ஏற்பட்டுச்சு அதிகமா அந்த டைத்துல. அதுதான் காமராஜருக்கு அடுத்த தலைவர் வந்து பாத்தீங்கன்னா பக்தவத்சலம் அவர்கள். ஓகேங்களா? பக்தவத்சலம் வந்து காமராஜர் தோற்கடிக்கப்பட்டதுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா இது பக்தவத்சலம் தான் பாத்தீங்கன்னா சிஎம் இருக்காரு. இதே பக்தவத்சலத்துல வந்து பாத்தீங்கன்னா அண்ணாதுரையில பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கேம்பெயின் எப்படி சொன்னாங்கன்னா, அண்ணாச்சி அரிசி போடுறீங்களே என்னாச்சுன்னு சொல்லிட்டு அந்த டைம்ல வந்து இதுவா பண்ணிருக்காங்க. எலெக்ஷன் கேம்பெயின் எல்லாம் பாத்தீங்கன்னா சோ அது வந்து எப்படின்னா, நாங்க ஆட்சிக்கு வந்தா பாத்தீங்கன்னா இதுக்கு இலவச அரிசி அதெல்லாம் பாத்தீங்கன்னா அது டிஎம்கேவோட கேம்பெயின் இதுலயும் இருந்திருக்கு, தேர்தல் வாக்குறுதியில இருந்திருக்கு, இது காங்கிரஸோட இதுலயும் இருந்திருக்கு. ஓகேங்களா? விஷயம் என்னன்னா, ஜனங்களுக்கு வந்து காசு போட்டு வாங்கினா கூட அந்த டைம்ல வந்து அரிசி கிடையாது. சோ அந்த அளவுக்கு தான் பாத்தீங்கன்னா பஞ்சம் வந்து தலை விரிச்சு ஆடின காலத்துல தலைவர் காமராஜர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா, பெருந்தலைவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மதிய உணவு திட்டமா இருக்கட்டும், இன்னும் ஒண்ணு கிட்டத்தட்ட ஒரு 2000 ஸ்கூலுக்கு மேல அவர் வந்து ஓபன் பண்ணி விட்டுருக்காரு. இந்த டைம்ல அதிகமா பாத்தீங்கன்னா ஸ்கூல் அதிகமா பள்ளி அரசு பள்ளிகளை ஓபன் பண்ணதே பாத்தீங்கன்னா காமராஜர் தான். அது இல்லாத ஒரு சின்ன ஒரு விஷயம் நீ சொல்லிடு ரோட்டா. அவருக்கு வந்து ஏன் அந்த இது அது படிக்காத மேதைன்னு பேரு வந்துச்சுன்னு சொல்லிட்டு அது தனியா கடைசியா சொல்லிக்கலாம். ஓகேவா? நீங்க சொல்லிருங்க. அதெல்லாம் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண மட்டும் சொல்லிடுறேன். ஆக்சுவலா வந்து கிராமப்புறங்கள் வந்து அதிகமான பள்ளிகளை திறந்துருக்காப்ல. அது ஏன்னா அனைவருக்கும் கல்வி வந்து எளிதில் கிடைக்கிறது. ஏன்னா கிராமப்புறங்கள்ல தான் வந்து கல்வி வந்து பள்ளி கட்டிடமே வந்து கட்டப்படலை. ஏன்னா சிட்டிஸ்ல மட்டும்தான் வந்து மோஸ்ட்லி வந்து அரசு பள்ளிகள் வந்து
அதிகரிக்கப்பட்டது காமராஜ் ஆட்சி காலத்துலதான். மோஸ்ட்லி வந்து பிரைவேட் செக்டரா தான் இருந்துச்சு. அதை வந்து அரசுடைமையாக்கப்பட்டு அரசு வந்து கல்வி செய்யணும், கல்வி கட்டணங்கள் அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணது காமராஜர். அதுவும் கிராமப்புறங்கள் இன்க்ரீஸ் பண்ணது வந்து மிகப்பெரிய பங்கு வந்து இது காமராஜருக்கு தான் இருக்குது. அது மட்டும் இல்லாம மூடப்பட்ட கல்வி இதெல்லாம் திறந்தாப்புல, பள்ளிக்கூடங்கள் எல்லாம், கல்வி நிலையங்களும் சரி, பள்ளிக்கூடங்களும் சரி, நிறைய இது கல்வி கட்டணங்கள் வந்து மூடப்படுச்சு. இது வந்து கோவில் சொத்து அப்படி இப்படி நிறைய அந்த டைத்துல அந்த கிராமப்புறங்கள்ல வந்து என்னென்ன நடக்குமோ அதுதான். சின்ன சின்ன விஷயத்த வந்து எப்படி சொல்றது, இது வந்து கோயிலுக்கு பக்கத்துல உள்ள நிலம், கோயிலுக்கு நிலம் வந்து இது கோயிலுக்கு தான் சொந்தம். இன்னொன்னு குலக்கல்வி திட்டத்துக்காக இன்னொரு விஷயம், குலக்கல்வி திட்டத்துக்காக பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1000 குலக்கல்வின்னா பாத்தீங்கன்னா அப்பா வேலை வந்து பையன் தான் செய்யணும்னு சொல்லிட்டு அந்த டைம்ல வந்து ராஜாஜி, ஓகேவா, காமராஜருக்கு முன்னாடி வந்து ராஜாஜி வந்து இது பண்றாரு. மறுபடியும் வந்து அதான் ராஜாஜி வந்து மறுபடியும் ரூல் எடுக்கும்போது அவர் என்ன பண்றாரு, காமராஜர் கட்டின அந்த ஸ்கூலு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இது பண்ணிடுறாரு. என்ன சொல்றது, இவர் வந்து போட்டிடுறாங்க. மறுபடியும் அதுக்கு வந்து இது பண்ணி காமராஜர் திரும்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கூலுங்களை வந்து திறக்கிறாரு. ஸோ அது வந்து ஒரு இது ஒன்று. ராஜாஜி அவர் அப்பயே பாத்தீங்கன்னா இந்த இது ஒரு இந்துத்துவ மனநிலையை அவர் வந்து பிராமணிசம். அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னா கல்வி கட்டண விலக்கு, அதாவது ஃப்ரீ எஜுகேஷன் கொண்டு வந்தாப்ல. ஃப்ரீ எஜுகேஷன் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து 2 விஷயத்த வந்து நம்ம வந்து அசால்ட்டா கடந்துட முடியாது. ஒண்ணு மத்திய உணவு திட்டம், 2வது வந்து ஃப்ரீ எஜுகேஷன். எல்லா கல்வி நிலையங்கள்ல இருந்து கல்வி கட்டணம் ஒண்ணு இருந்துச்சு. ஏன்னா வந்து அப்பெல்லாம் வந்து ஆசிரியர்களுக்கு எல்லாம் வந்து இது சம்பளம் குறைவு. ஸோ வந்து ஆசிரியர்களுக்காக வந்து ஒரு அமௌண்ட் தேவைப்பட்டதுனால வந்து இது வந்து கல்வி கட்டணமா வசூலிக்கப்பட்டு ஆசிரியர்களுக்கு கொடுக்கப்பட்டுருச்சு. ஸோ ஆசிரியர்களோட இதுக்கும் வருமானம் கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து இலவச கல்வி கொடுத்துருக்காப்ப. அதெல்லாம் வந்து யோசிச்சு கல்விக்காக அவ்வளவு யோசிச்சிருக்கிறதுனால வந்து அவர் வந்து எந்த அளவுக்கு போட்டுறதுன்னு நம்ம யோசிக்கலாம். அடுத்து வந்து கொண்டு வந்தது சீருடை திட்டம். மாணவர்களுக்கு வந்து இந்த யூனிஃபார்ம் நினைச்சு பாருங்களேன். அப்ப வந்து சீருடை திட்டம் யூனிஃபார்ம்லாம் யோசிச்சு பார்த்தோம்னா அவ்வளவு பெரிய விஷயம். ஏன்னா இப்ப உடை இருக்கிறவங்க, காசு இருக்கிறவங்க டெய்லி வந்து ஒரு கலர் கலரா ட்ரெஸ் போட்டு வந்துருவான். உடை இல்லாதவங்க வந்து நினைச்சுப்பாங்க அப்ப எல்லாம் வந்து ஒரு நார்மல் ஷர்ட் போட்டு போற அளவுக்கு கூட அன்னைக்கு வசதி கிடையாது. ஓகேங்களா? கண்டிப்பா பசங்களுக்கு மட்டும் இல்ல, இது வந்து யூனிஃபார்ம் வந்து எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணப்படுச்சுன்னா பெண் குழந்தைகளுக்கு வெறும் தாவணி மட்டும் இருந்த டைத்துல எல்லாம் வந்து இந்த மாதிரி யூனிஃபார்ம் வரும்போது அவங்களுக்கு வந்து ஒரு உடையாவே மாறப்பட்டுச்சு. அவங்களுக்கு வந்து எப்படி சொல்றது, 3 மாசத்துக்கு ஒரு தடவை அப்படிங்கும் போது உடை கிடைக்கப்பட்டுச்சு ஃப்ரீயாவே. ஃப்ரீயா வந்து சீருடை திட்டம். ஸோ வருஷத்துக்கு வந்து ஒரு 3-4 ட்ரெஸ் வந்து ஃப்ரீயாவே கிடைச்சிரும். அது வந்து எந்த அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு யோசிச்சு பார்க்கணும். அதாவது அப்ப வந்து அதே மாதிரி வந்து ஏற்றத்தாழ்வு இதை வந்து போக்கிடும். நீ வந்து நல்ல ட்ரெஸ் போட்டிருக்க, கெட்ட ட்ரெஸ் போட்டிருக்கேன் இல்லாம எல்லாருமே ஒரே ட்ரெஸ், அதையெல்லாம் கொண்டு வந்து அந்த அளவுக்கு யோசிச்சு சீருடை யூனிஃபார்ம் எல்லாருமே ஒரே மாதிரி சீரான உடை சீருடை அப்படின்னு அந்த அளவுக்கு திங்க் பண்ணி கொண்டு வந்திருக்காப்ல. அடுத்து வந்து தொழிற்கல்வி. இப்போ கூட வந்து நிறைய இடங்கள்ல வந்து ஒகேஷனல் குரூப்ஸ்னு ஒண்ணு இருக்கும். நானும் 11வது பண்றது ஒகேஷனல் குரூப் தான்ப்பா. சோ அந்த மாதிரி நானும் இந்த ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா மேக்ஸ் இது மெக்கானிக்கல். ஓகே சூப்பர் சூப்பர். சோ பள்ளி பாடத்திட்டத்தை தொழிற்கல்வி அறிவு இது வேலை வாய்ப்பு அது வந்து ஈஸியா இருந்துச்சு. சோ அந்த டைத்துல வந்து எப்படி சொல்றது, வேலை வாய்ப்பை வந்து இப்ப வந்து சும்மா படிக்கிற அளவுக்கு இல்லாம அது வந்து வேலை வாய்ப்பா வந்து மாற்றணும். சோ அதனால இந்த ஐடியா இருக்கட்டும் இந்த மாதிரி தொழிற்கல்வியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காப்ல. ஏன்னா கல்வியை மட்டும் எல்லாத்துக்கும் கிடைக்குங்கிறாம அந்த கல்வி வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு யோசிச்சிருக்காப்ல.